இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, நம்மளுடைய இந்த சுதந்திர தினத்தோட இண்டிபெண்டன்ஸ் டேல வந்து நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான உறுதி மொழியை பத்தி தான் நம்ம வந்து வித்யா. தேங்க்யூமா. ஓகே, நைஸ். நீங்க 26ல ஜாயின் பண்ணலைங்களாமா? இல்லைங்க சார். குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங். அந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணலையா? இல்லைங்க சார், அமௌண்ட் இல்லைங்க சார். அமௌண்ட் ரெடியா எனத்தும் ஜாயின் பண்ணிக்கிறேங்க சார் நெக்ஸ்ட் பேட்ச்ல. ஓகே ஓகே ஓகே. தேங்க்யூ சார். அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. ரெகுலரா இந்த கிளாஸஸ் கேளுங்க. அதுலயே நிறைய சேஞ்சஸ் வரும் உங்க லைஃப்ல. ஓகேங்க சார், தேங்க்யூ. ஏன்னா இதுல ஜாயின் பண்ணவங்க, இதுல இருந்தே ரிசல்ட் எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. பிரசன்னா குரு பிரசாத் ஏதோ சம்திங், அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஏகദേശம் ஒரு 7-8 மாசமா நம்மளை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எந்த கிளாஸும் அட்டன் பண்ணல, இருந்தாலும் அவங்க லைஃப் நிறைய சேஞ்சஸ் இருக்கு. நம்மளோட அந்த டெக்னிக்ஸ் வந்து அவங்க கத்துக்கல. அவங்க வந்து நம்ம கிளாஸ் படிச்சவங்களோட ஒரு சிஸ்டர். ஸோ அவங்க ஜஸ்ட் இந்த கிளாஸ் மட்டும் ரெகுலரா அட்டன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ அவங்க லைஃப் ரொம்ப சேஞ்ச் ஆயிருக்குதாம்மா. நிறைய சேஞ்சஸ் வந்து ஃபீல் ஆயிட்டு இருக்கிறாங்க. என்ன, நம்ம அந்த குரூப்ல வந்து ஒரு அங்கீகாரம் இருப்பது அப்படிங்கிறது வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஏன்னா நமக்குன்னு ஒரு டீம் இருப்பாங்கல்ல. ஸோ அது வந்து கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்கும்போது நம்மளோட இருக்கிறவங்க அப்படிங்கும்போது கொஞ்சம் நல்லா இருக்கும் இல்லையா? அந்த அங்கீகாரம் மட்டும் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா நம்ம வந்து நம்மளோட நிறைய இது வச்சிருக்கிறோம். குரூப்பு, அதே மாதிரி கிளாஸஸ், அதே மாதிரி அந்த டீம் எல்லாம் இருக்கு. ஸோ அதுல வந்து அவங்களால உள்ள வர முடியல. ஏன்னா அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் அந்த மெம்பர்ஷிப் வந்து கிடைக்கும். ஸோ அதனால அவங்க அப்படியே இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. கண்டிப்பா அவங்களும் ஜாயின் பண்ணுவாங்க ஒரு நாள். ஏன்னா இந்த மெம்பர்ஷிப் ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ அதுக்காக ஜாயின் பண்ணுவாங்க. அதனால நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. கரெக்டாக கிளாஸ் அட்டன் பண்ணிட்டே இருங்க. நிறைய விஷயம் வந்து பாசிட்டிவான விஷயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம அந்த உறுதிமொழி, அதாவது வந்து இந்த டைம்ல வந்து நாம ஒரு சுதந்திர தின நாள்ல வந்து இருக்கிறோம். நிறைய தியாகிகளை, நிறைய ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸை வந்து நம்ம நினைக்கக்கூடிய ஒரு நாள் இன்னைக்கு. ஸோ அவங்களுக்காக வந்து நம்ம எப்படி இருந்தாலும் இந்த நாள்ல வந்து நம்மளுடைய இந்த தேசிய தினத்தை வந்து நம்ம கண்டிப்பா பாராட்டித்தான் ஆகணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு குடியரசு நாடாக நம்ம இருக்கிறோம். இதுவே ஒரு பெரிய விஷயம்தான். ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோட இருக்கிற ஒரு இடமாக இருந்தாலும், தனக்குன்னு தனி மனித சுதந்திரம் இல்லைன்னா அந்த மனிதன் வந்து வாழ்வதற்கு எந்த விதமான அர்த்தமுமே கிடையாது. அந்த தனி மனித சுதந்திரத்தை வந்து கொடுத்தது வந்து அந்த சுதந்திரம் நம்ம நாட்டுக்கு கிடைத்ததன் மூலமா தான். ஆனா நம்ம நினைப்போம் பிரிட்டிஷ் டைம்ல நிறைய அவங்க வந்து நல்லது செஞ்சிருக்கிறாங்க. நிறைய ரோடுகள் போட்டிருக்காங்க, டவுன்ஷிப் வளர்த்தி இருக்கிறாங்க. பெரிய அளவுல வந்து நம்ம நாட்டோட முன்னேற்றத்துல வந்து அவங்க ஒரு பங்குலயே இருக்கிறாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. அவங்க அந்த மாதிரி எல்லாம் நமக்கு நன்மைகள் செய்திருந்தாலும் நம்ம அவங்களோட அடிமையா தான் இருந்திருக்க முடியும். அவங்களுக்கு கீழே, அவங்க காலனி ஆதிக்கத்துக்கு கீழே தான் நம்ம வாழ்ந்திருக்க முடியும். இன்னைக்கு வந்து நம்மலாம் வந்து எந்த மதம் வேணாலும் இருக்கலாம். இப்போ நம்ம கிளாஸ்ல இப்போ பாருங்க, ஒரு பெரிய ஒரு மிராக்கிள் நடந்திருக்குது. எப்படின்னு பாத்தீங்கன்னா, பர்வீன் நூர் ஃபாத்திமா, பிரவீனா ஸ்ரீ அரவிந்த் அரவிந்த். ஸோ இவங்க 2 பேர்த்தோட பேரும் ஒரு 95% மேட்ச் ஆகுது. நீங்க அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும். ஒரே ஒரு எழுத்து, பர்வீன், பிரவீன். பாருங்க, பர்வீனா அப்படி மாத்திடலாம். பர்வீனா, பிரவீனா. பாத்துட்டீங்களாமா? யாராவது நோட் பண்ணா சொல்லுங்க, எஸ் ஆர் நோ சொல்லுங்க. இந்த சுதந்திரத்துல இது ரொம்ப முக்கியமான ஒரு சுதந்திரம். எப்படின்னா, நம்ம வந்து எந்த மதத்தை சார்ந்திருந்தாலும், நம்ம என்ன வழிபாட்டை வந்து கொண்டு போயிருந்தாலும்,
இந்த பேர்ல கூட நல்ல ஒரு ஒற்றுமையா எல்லாத்தையும் செய்யக்கூடிய 2 லெட்டர் சேஞ்சஸ் பிளேஸ். எஸ், எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் பார்த்தீங்களாமா? இது வந்து ஒரு பெரிய சந்தோஷம் தான். நம்ம நாட்டுல நம்ம வந்து இதை வந்து நம்மளுடைய நாடு அப்படின்னு சொல்றது பலவிதமான மொழிகளையும் பலவிதமான மதங்களையும் பலவிதமான இனங்களையும் ஒருங்கிணைந்த ஒரு அற்புதமான, இந்த உலகமே வந்து திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதத்தை கொண்டிருக்கக்கூடிய, தனித்துவம் இருக்கக்கூடிய ஒரு நாடு. அதுதான் இந்த நாட்டோட முக்கியத்துவமே. எல்லா நாடும் நாடா இருந்துட முடியாது. எல்லா நாட்டுக்கும் ஒரு தனித்துவம் வந்து கிடைக்கவே கிடைக்காது. எல்லாரும் வந்து சம்பாதிக்கலாம், நாட்டை வச்சிருக்கலாம், அவங்களோட நாடுன்னு அவங்க போற்றிக்கலாம், என்ன வேணா செய்யலாம். ஆனா ஒரு நாட்டுல வந்து இத்தனை மொழிகள், இத்தனை மதங்கள், இத்தனை இனங்கள், இத்தனை நிறங்கள், இது எல்லாமே ஒருங்கிணைந்த ஒரு மனித, ஒரு முழு உலகத்தையே வந்து ஒரு நாட்டுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய ஒரு சிறந்த நாடு ஏதுன்னு கேட்டா அது இந்தியா தான். அதுல எந்த மாற்றமுமே கிடையாது. இவ்வளவு சிறப்பு இருக்கக்கூடிய ஒரு இப்போ நீங்க பாகிஸ்தான் போனாலும் அவன் எல்லாம் வெள்ளையா தான் இருப்பான். நீங்க வந்து ஆஸ்திரேலியா போனாலும் சரி, அமெரிக்கா போனாலும் சரி, அவங்க வெள்ளையா கொஞ்சம் அசிங்கமா இருப்பாங்க. ஏன்னா அந்த புள்ளி புள்ளியா இருக்கும். அது ஒரு அழகே கிடையாது. அதே வந்து இந்த பக்கம் சவுதி அரேபியா அந்த நாடுகள்ல வந்தாலும் அவங்களும் ஒரு மாதிரி வெள்ளையா ஒரு மைதா மாவு மாதிரி தான் இருப்பாங்க. அது வந்து ஒரு பெரிய அழகு கிடையாது. ஆனா நம்ம காஷ்மீர்ல இருக்கக்கூடிய அந்த கலர் பாத்தீங்கன்னா அது வர்ணிக்க முடியாத ஒரு அழகு. அங்க இருக்கக்கூடிய பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும் அவ்வளவு உலகத்திலேயே சிறந்த அழகான முகம் படைத்தவர்கள் இந்தியர்கள். அதுலதான் நமக்கு நிறைய அதிகமான உலக அழகியல் வாங்கிய நாடும் நம்ம நாடுதான் இல்லையா? அதிகமான இடத்தை பிடிக்கக்கூடிய நாடும் நம்ம நாடுதான். அதே மாதிரி எல்லாம் இப்போ ஒரு யூரோப் கண்ட்ரி அந்த மாதிரி போயிட்டோம்னா, சவுத் ஆப்பிரிக்கா சைடு போனா அவங்கள கருகருன்னு இருப்பாங்க. ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. அந்த நாடு எவ்வளவு பெரிய கண்டமா இருந்தாலும் அவங்க எல்லாம் ஒரு மாதிரியா தான் இருப்பாங்க. ஆனா அந்த செவ்விந்தியர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நமக்குன்னு ஒரு ப்ரௌன் ஒரு ஒரு கலர், ரொம்ப வெள்ளையும் இல்ல, ரொம்ப கருப்பும் இல்ல, ரொம்ப ஒரு மாதிரி மோசமா சொல்றக்கும் இல்ல. அந்த மாதிரி ஒரு அழகான மனிதர்கள் எல்லாம் ஒண்ணா வாழக்கூடிய ஒரு அழகான நாடு நம்மளுடைய நாடு. சோ அதனால நம்ம நாட்டுக்காக நம்ம வந்து இன்னைக்கு உயிர் நீர்த்த எல்லா மனிதர்களையும் எல்லா தியாகிகளையும் நினைக்கக்கூடிய ஒரு சிறந்த நாள். சோ அந்த மாதிரி எல்லா வேற்றுமையிலும் ஒரு முழு ஒற்றுமையை தேடக்கூடிய நாடு நம்மளுடைய நாடு. எல்லா வேற்றுமை தான் நம்மளுடைய சிறப்பு. சோ எல்லாத்துலேயுமே எல்லா நெகட்டிவான விஷயத்திலையும் மிக மிக பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாடு. ஏன்னா நம்ம வகுப்பு எப்படி நம்ம வந்து பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னு நம்ம சிந்திக்கிறோமோ, நெகட்டிவ்னா என்ன அப்படின்னு சிந்திக்கிறோமோ, அந்த மாதிரி என்னதான் நெகட்டிவ் இருந்தாலும் அதையெல்லாம் கடந்து மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவாக வாழக்கூடிய ஒரு நல்ல நாடு நம்மளுடைய நாடு. ஸோ அந்த மாதிரி எப்பவுமே மனசுல வந்து என்னதான் டாக்ஸ் போட்டாலும் சரி, எவ்வளவுதான் நம்மளை கஷ்டப்படுத்தினாலும் சரி, இந்த நாடு தான் நம்மளுடைய நாடு. இப்போ 40% டாக்ஸ் போட்டிருக்காங்க. அந்த 40%ஐயும் கட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டும். அதற்கான வருமானம் நமக்கு ஈட்டு எடுக்குவதற்கு நம்மளுடைய நாட்டோட வளர்ச்சி பாதையில நம்மளும் வந்து ஒரு பெரிய பங்காக இருக்கிறோம். ஏன்னா 40% கொடுக்குறோம்ல, நம்மளாம் தியாகிகள் தான். ஸோ உங்களோட வருமானத்துல இவ்வளவு பணத்தை வந்து டாக்ஸாக கொடுப்பதன் மூலமாக நம்மளும் எல்லாரும் சிறந்த தியாகிகளாக இன்னைக்கு நம்மளை வந்து மாற்றி இருக்கிறாங்க. இந்த தியாக வருடத்தில் தியாகத்தை செய்யக்கூடியவர்களாக நம்ம மாறி இருக்கிறோம். ஸோ அதனால யாரும் சங்கடப்படாதீங்க. 40% டாக்ஸை கொடுத்து நீங்களும் தியாகியாக மாறி இந்த நாட்டோட வளர்ச்சியில சிறந்த பங்களிப்பை வந்து கொடுங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நம்ம வந்து நம்மளோட சப்ஜெக்டுக்குள்ளார வரலாம். இன்றைய நாள் சிறப்பாக அமைவதற்கு சிறப்பாக அமைந்ததற்கு இனிமேலும் இன்று முழுவதும் நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைவதற்காக நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்ப ஆக்சுவலா வந்து நம்மளோட வாழ்க்கையில பாசிட்டிவ்னா என்ன?
பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னு யாராவது ஒரு 1-2 பேர் உங்களோட கருத்து சொல்ல முடியுமா? நீங்கெல்லாம் நிறைய கிளாஸ் அட்டன் பண்ணியிருப்பீங்க, நிறைய அனுபவங்கள் இருக்கக்கூடியவங்க இங்க இருக்கிறீங்க. பாசிட்டிவ்னா என்னங்க? பாசிட்டிவா இருக்கணும் அப்படின்னா நீங்க என்னவா இருப்பீங்க? பாசிட்டிவ்னா என்னவா சிந்திப்பீங்க? அதை மட்டும் நீங்க ஷேர் முடியுமா? யாராவது ஒருத்தர் கூட மைக் ஆன் பண்ணி நீங்க பேசலாம். Good feelings, sir. குட் ஃபீலிங்ஸ். ஓகே. குட் ஃபீலிங்னா என்னலாமா? நம்ம வந்துட்டு நல்லா கான்ஃபிடென்ட்டா இருந்து நம்ம மேலே ஃபுல் நம்பிக்கை வச்சு இருக்கிறது, அந்த மாதிரி பாசிட்டிவ் ஃபீலிங். அதுதான் பாசிட்டிவ் ஃபீலிங். அன்வான்டா மற்ற திங்ஸ் எல்லாம், நெகட்டிவ் திங்ஸ் பத்தி நினைச்சு பார்க்காம இருக்கிறது ஃபுல். அப்போ நம்மளுக்கு அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரும். எஸ். ஆனா பாசிட்டிவ் அப்படின்னா பொதுவா உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க? இப்ப நீங்க நம்ம கிளாஸ் முடிச்சீங்க, அதனால உங்களுக்கு தெரியுது நெகட்டிவ் அந்த நம்மளை பத்தி நம்ம சிந்திக்கணும் அப்படின்னு. இல்ல பொதுவா நம்மளை வந்து சொல்லும் பொழுது பாசிட்டிவ்னா என்னன்னு சொல்லுவாங்க? நல்லது பேசுறவங்க. எஸ். அடுத்தவங்களிடம் நல்லது பேசுவது, அடுத்தவங்களுக்கு வந்து நல்லது செய்வது, அடுத்தவங்களை பற்றி நினைப்பது, நல்லதாக நினைப்பது, இதெல்லாம் தானே பாசிட்டிவ். ஆமா சார். कोई जाति का तो क्या करना है? ஜீமா மேம், உங்களுக்கு கொரியர் போட்டாச்சு, ஆனா இன்னைக்கு வராதம்மா. आई तो मैं बोलो जी कई को रजा डालती इसका अल्लाह இன்னைக்கு அவங்களுக்கு டெலிவரி கிடைக்காது, நாளைக்கு தான் கிடைக்குமா? அப்ப அந்த மாதிரி மற்ற மனிதர்களுக்கு துரோகம் செய்யாமல் மற்ற மனிதர்களுக்கு நல்லதை செய்யக்கூடிய சிந்தனை இருக்கிறது தான் வந்து பாசிட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஏன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, நமக்கு கீழே இருக்கக்கூடியவங்க ஏழைகள், அவங்களையெல்லாம் மதிக்கணும் இல்லையா? நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணணும்னு சொன்னாலே இதையெல்லாம் தான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. பெரியவங்களை வந்து நீங்க மதிக்கணும், நீங்க வந்து அதே டைம்ல வந்து உங்களை வந்து பாசிட்டிவா நீங்க வந்து ஃபீல் ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மையிலேயே வந்து அப்படியே சரிதானா? அந்த மாதிரி வந்து நல்லதை சிந்திப்பது, குட் திங்க், அதுதான் வந்து பாசிட்டிவ். குட் திங்க் அப்படின்னால என்ன? நமக்கு யாருக்கும் எதுவும் செய்யாம இருக்கிறது, மற்றவர்களுக்கு எதுவும் செய்யாம இருக்கிறது, அதான் வந்து குட் திங்கிங் இல்லையா? நல்லதை பத்தி சிந்திப்பது, நல்லதை பத்தி பேசுவது. இந்த நல்லதை பத்தி பேசுவதுன்னா யாரையும் குறை கூறாமல் இருப்பது. இப்படி வந்து மற்றவர்களை வெளியே இருக்கக்கூடிய விஷயத்த இதையெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான். ஏன்னா மற்றவங்களுக்கு நீங்க நல்லது செய்யணும், அவங்கள வந்து துரோகம் சிந்திக்க கூடாது, அவங்க மேல கோவப்படக்கூடாது, அவங்கள வந்து மன்னிச்சிடணும். அதே மாதிரி வந்து நீங்க எதையுமே வந்து யார் என்ன சொன்னாலும் நெகட்டிவாக நீங்க ஃபீல் ஆகக்கூடாது, நீங்க வந்து சீக்கிரமா வந்து தொலைண்டு போயிடக்கூடாது. இந்த மாதிரி அடிப்படையில மற்றவர்களை ஃபோக்கஸ் செஞ்சு சொல்லப்பட்டதுதான் நம்மளுடைய முழு பாசிட்டிவான விஷயங்களை பத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே அப்படி கிடையாது. நம்ம சிந்திக்க வேண்டியது என்ன? பாசிட்டிவ்னா என்ன அப்படின்னா, நம்ம வந்து நம்மளை நல்லதா ஃபீல் பண்றது. நான் வந்து ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு நம்ம ஃபீல் பண்றது. சோ நல்ல ஒரு சிந்தனைய நமக்குள்ள வைக்கிறது. இப்ப ஆக்சுவலா வந்து நம்ம வந்து நல்ல மனுஷங்க தான் எல்லாருமே. எல்லாருமே நல்லவங்க தான். யாரும் வந்து இந்த உலகத்துல வந்து கெட்டவங்க எல்லாம் கிடையாது. சூழ்நிலையினால சில இடத்துல நீங்க சின்ன சின்ன தவறுகள் வந்து செஞ்சிருப்பீங்க. அந்த தவறுகளை கூட உங்களால நீங்களே அங்கீகரிக்கணும். மெயினா அதுதான் விஷயம். நான் இந்த மாதிரி ஒரு தவறு செஞ்சிருக்கிறேன், என்னால அந்த தவறு நடந்துருச்சு, ஓகே ஓகே, நான் தான் அதை செஞ்சேன் அப்படின்னு அந்த தவறுக்கு நம்ம வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்கணும். இதுதான் பாசிட்டிவா நம்ம மாறுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான வேலை என்ன?
நம்மளுடைய தவறுகளுக்கு அங்கீகாரம் கொடுப்பது. அந்த அங்கீகாரத்தை கொடுத்து நான் தான் அதுக்கு காரணம், நான் தான் அந்த ப்ராப்ளம், நான் தான் அதோட முக்கியமான நபர் அப்படின்னு அப்துல் கலாம் மாதிரி நம்மளோட வாழ்க்கையில தவறுகள் இழைக்கும் பொழுது அதற்கான பொறுப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தன்மை இருக்கும். அதே டைம்ல நன்மைகள் நடக்கும் போது நம்ம அடுத்த மனிதர்களை முன்னிறுத்தக்கூடிய மனசு இருக்கும். இதுதான் பாசிட்டிவான மனிதர்கள், அந்த பாசிட்டிவான சிந்தனை. ஏன்னா அப்துல் கலாம் ஒரு ராக்கெட்டை வானத்துல பிஎஸ்எல்வி மேல செலுத்தும் பொழுது அது மேல போய் கீழே விழுந்துருச்சு. ஸோ அதுல 900 கோடி நம்ம நாட்டுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு. அப்போ அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, இதுல ஆக்சுவலா அது அவரோட ப்ராப்ளம் கிடையாது. அந்த டீம்ல இவர் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிருக்கிறாரு, இந்த மாதிரி ஒரு சின்ன சர்க்யூட் ப்ராப்ளம் இருக்குது, இது இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அங்க ஒருத்தர் அங்கீகாரம் கொடுத்திருக்கிறாரு. இதை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சஜஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில தான் அன்னைக்கு அதை இவரும் ஓகே சொல்லியிருக்காரு. ஸோ அந்த டீமோட ஒரு மோசமான முடிவாக இருந்தது. ஏன்னா இது ஆல்ரெடி இவர் நோட் பண்ணி இருந்திருக்கிறாரு, அதை மென்ஷனும் பண்ணியிருக்கிறாரு. இருந்தாலும் அந்த டீம் எல்லாரும் சேர்ந்து இதை நம்ம செய்ய முடியும் அப்படின்னு நினைச்சு அதை செஞ்சுட்டாங்க. டோட்டலா ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கு அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, தன்னோட டீமை குறை சொல்லாம நேரடியா பிரஸ்ஸுக்கு முன்னாடி ஏன்னா அவங்க டீம் எல்லாருமே ஒத்துக்கிட்டாங்க, ஆமா நம்மளோட தவறு, நீங்க சொல்லி நாங்க கேட்டிருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாங்க. ஸோ அந்த ஃபீலை எல்லாம் விட்டுட்டு நேரடியா பிரஸ்ஸுக்கு முன்னாடி சொல்லிட்டாரு, நான் தான் இதுக்கு முழு காரணம், நானே இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறேன், என்னோட தவறுதல் மூலமாக நடந்து விட்டது அப்படின்னு அதை சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப பிராட் மைண்ட்ல அன்னைக்கு ஒரு தவறுதல மற்றவர்களோட தவறு கூட தன்னுடைய தவறுன்னு அவர் சொல்லி ஏற்றுக்கொண்டு, அதே டைம்ல அடுத்த முறை அந்த நிகழ்வை செய்யும் பொழுது மிகப்பெரிய வெற்றியாக மாறி அது லான்ச் ஆயிடுச்சு. ஸோ லான்ச் ஆகி அது சக்சஸ்ஃபுல்லா மாறிடுச்சு. அப்பவும் அவர் நேரடியாக அந்த ப்ரெஸ்ஸை மீட் பண்ணி என்ன சொன்னார் அப்படின்னா, இது என்னோட முயற்சி கிடையாது, என்னுடைய டீமோட முயற்சி, அவர்கள் உழைத்த உழைப்பு, அவர்களோட கடின உழைப்பின் காரணமாக இந்த நிகழ்வு மிகப்பெரிய வெற்றியாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த மனசுதான் ஒரு மனுஷன் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம நினைத்து பார்க்கக்கூடிய இந்த நாள்ல தியாகத்துல ஒரு முக்கியமான நாளாக நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய இடமாக இருக்குது. ஸோ என்ன காரணம் அப்படின்னா, அந்த மாதிரி மனநிலையோட வாழ்ந்த அந்த நல் மனிதரோட சிந்தனைகளை நம்ம கண்டிப்பா ஏற்றுக்கணும். அதனால நம்மளோட தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா மாறணும்னா நீங்க என்ன பண்ணணும்? நான் என் கூட இருக்கிறவங்கள்ட்ட நிறைய பேர்த்திட்டேன், நிறைய இடத்துல நான் சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய மந்திரம் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா, மன்னிக்கிற மனசு வேணும் நல்ல மனிதனா மாறுறதுக்கு. அதே மாதிரி மன்னிப்பு கேட்கக்கூடியவர்கள் மகான்கள். அப்போ மனிதனா வாழணும்னா நீங்க மன்னிக்கிற மனசு வேணும். அதே டைம்ல நீங்க மகானாக மாறணும்னு மன்னிப்பு கேட்க தெரியும். ஸோ நீங்க நினைக்கிற மாதிரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு போறது இல்ல, அந்த சாரியோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சு அதை அப்ளை பண்ண தெரியணும். ஸோ அந்த மன்னிக்கிறது மட்டும் இல்ல, மன்னிப்பு கேட்கறதுல மிகப்பெரிய சிறப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்மளுடைய தவறுகளை நீங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாத்தையும் மன்னிக்கிறது முக்கியம் இல்லை, மன்னிக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஊர்ல இருக்கிற எல்லாத்திட்டையும் போய் மன்னிப்பு கேளுங்க, இது தண்டனை இல்லையா? அப்படிதானே? இப்போ ஒரு சின்ன கிராமம் இருக்குது, ஒருத்தர்கிட்ட சொல்றாங்க எல்லா மனுஷனையும் மன்னிச்சிருங்க, நான் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டேன் போங்க போங்க அப்படின்னு சொல்றது ஒரு எளிமையான நிகழ்வு. அதே அதே தீர்ப்பை நீ எல்லாத்திட்டையும் போய் மன்னிப்பு கேளுன்னு சொல்றோம், இது என்னவா மாறுது? நான் எல்லாத்திட்டையும் மன்னிச்சுட்டேன், எல்லா நபர்களையும் மன்னித்து விட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது ஒரு பெரிய பிரச்சனையா இல்ல, மன அழுத்தத்தை கொடுக்கல. அதே டைம்ல
நீங்க ஒரு மனிதனையும் மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு நீங்க போய் மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது அது என்னவாக மாறுதுங்க? ஒரு தண்டனையா மாறிடுச்சு பாத்தீங்களா? சோ இந்த புரிதல் நமக்கு வேணும். நம்ம மன்னிப்பு கேட்கறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மன்னிப்பு கொடுக்கறது நான் அவங்கள மன்னிச்சிட்டேன், இவங்கள மன்னிச்சிட்டேன், நம்ம ஃபர்கிவ்னஸ் கொடுங்க அப்படின்னு சொன்னா நம்ம மக்கள் பிராக்டிஸ் பண்றாங்க. நான் இவங்கள மன்னிச்சிட்டேன், அவங்கள மன்னிச்சிட்டேன் சார், நான் இதை மன்னிச்சேன், எனக்கு சரியாயிடுச்சு. கரெக்ட். நீங்க மன்னிக்கிறது மட்டும் இல்ல, அதே நம்பர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. ஏன்னா அது அதை விட ரொம்ப நிறைய ரிசல்ட்டை உங்களுக்கு கொடுக்கும். மன்னிக்கிறதுல நீங்க எவ்வளவு ஃபோக்கஸ் பண்றீங்களோ அதோட 1000 மடங்கு நம்ம மன்னிப்பு கேட்கறதுல ஃபோக்கஸ் பண்ணணும். அப்போ மன்னிப்பும் கேட்கணும், அதே டைம்ல மன்னிப்பு கொடுக்கவும் வேணும். இது ரெண்டையும் சம அளவுல நீங்க செய்யும் பொழுது உங்களோட மனசுல ஒரு அன்பு உருவாகும். அந்த அன்பு தான் உங்களை வளர்த்தும். இப்போ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை செய்வதற்கு நம்ம நம்மளை அங்கீகாரம் கொடுக்கணும். நம்மளோட தவறுகளுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுக்கணும். அந்த தவறுகளை திருத்துவதற்கு முயற்சி செய்யணும். தவறுகளுக்கு பொறுப்பேற்க வேண்டும். அந்த மாதிரி தவறுகளை பொறுப்பேற்று நம்ம ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது நம்ம உண்மையிலே சிறந்த மனிதனாக, மகானாக நம்மளால மாற முடியும். இதுதான் பாசிட்டிவான திங்கிங்கை நமக்குள்ள ஏற்படுத்துவது. பாசிட்டிவா திங்க் பண்றேன்னு நினைச்சிட்டு அடுத்தவங்களை திட்ட மாட்டேன், பேச மாட்டேன், நான் ஒழுக்கமா இருப்பேன் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம நம்ம வாழ்க்கையவே முழுமையா மாற்றி அமைக்கணும். அந்த ஒரு அடிப்படையில நம்மளோட சிந்தனைகளை அதிகமாக மாற்றி அமைக்கணும். இப்போ ஒரு விஷயத்த நீங்க சிந்திக்கவே சிந்திக்காதீங்க அப்படின்னு நம்ம உங்கள்கிட்ட சொல்லும் பொழுது நீங்க எப்படி இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே நிகழ்வை தான் சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறீங்க. அந்த மாதிரி நம்ம பார்க்கும் பொழுது நான் சொல்லக்கூடிய வார்த்தைய எந்த விதத்திலையும் உங்க மனசுக்குள்ள பதிய வைக்காதீங்க, சிந்திக்கவே சிந்திக்காதீங்க அதை பத்தி. ஓகே, அது எப்படின்னா, எல்லோ கலர் முடி இருக்கக்கூடிய ப்ளூ லிப்ஸ்டிக் போட்ட ஒரு பெண்மணி உங்கள் முன்னே நிற்கிறார். அந்த முகம் உங்களுக்கு தெரிகிறது. இந்த ஒரு இடத்தை நம்ம பார்க்கும் பொழுது இப்ப என்ன கலர் முடிங்க? யாராவது சொல்ல முடியுமா? என்ன கலர் லிப்டிக்? yellow ப்ளூ color, கலர். blue color lipstick. எஸ். நான் உங்களுக்கு அதுக்கும் முன்னாடி என்ன சொன்னேன்? நான் சொல்றத உங்க மனசுல பதிய வைக்காதீங்க, அதை பத்தி சிந்திக்கவே சிந்திக்காதீங்கன்னு சொன்னேன் இல்லையா? எஸ் சார். ஆனா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்களா? எது வேணான்றமோ அதை பதிய வச்சிடுறேன் சார். எஸ். ஏன்னா அந்த எல்லோ முடியும் ப்ளூ லிப்டிக்கும் நீங்க நினைக்கவே கூடாதுன்னு நான் சொன்னேன். உங்களுக்கு அது ஞாபகமே இருக்க கூடாதுன்னு சொல்லியிருந்தேன். எஸ் சார். ஆனா கரெக்டா ஞாபகம் வச்சிருக்கீங்கல்ல? ஏன்? அதான் சார். இதே மாதிரிதான் மனிதனோட வாழ்க்கையில நம்ம எதையெல்லாம் செய்யக்கூடாது, எதையெல்லாம் சிந்திக்க கூடாதுன்னு நினைக்கிறோமோ, நான் நெகட்டிவா இருக்க மாட்டேன், பாசிட்டிவா தான் இருப்பேன், பாசிட்டிவா தான் சிந்திப்பேன்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நெகட்டிவ நிறைய ரிசீவ் பண்றீங்கன்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? எஸ் சார். நிறைய நெகட்டிவ உங்களுக்குள்ள நீங்க உள்ள போட்டு அமுத்திட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்றது அப்படின்னா, நெகட்டிவ் எல்லாம் லிஸ்ட் அவுட் பண்ணணும். எப்படி நீங்க சாரி சொல்றதுக்கு தயாராக இருக்கிறீங்களோ, ஒரு தண்டனையை அனுபவிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறீங்களோ, அதே மாதிரி நெகட்டிவ லிஸ்ட் அவுட் பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க என்னவாயிருவீங்க? பாசிட்டிவ் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். ஏன்னா நெகட்டிவ ஒழிக்காம, நெகட்டிவ மாற்றாம, நெகட்டிவ சிந்திக்காம உங்களால பாசிட்டிவ உருவாக்கவே முடியாது. அதனாலயே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஐயோ நான் நெகட்டிவா நினைக்க மாட்டேன், நான் அப்படியெல்லாம் சிந்திக்க மாட்டேன்னு சொல்லி சொல்லி உங்களுக்குள்ள நிறைய நெகட்டிவ நீங்க ஏத்திக்கிட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி நம்ம தேவையில்லாம அந்த நெகட்டிவ மாற்றுவதற்காக நம்மளோட சிந்தனையை அதுக்குள்ள திரும்ப திரும்ப கொண்டு போயிட்டே இருந்தோம்னா, நம்ம ஒரு கடையில உட்கார்ந்து
ஒரு 5 நண்பர்கள் பேசுறாங்க. ஒரு பிசினஸ் பண்ணலாம், அதுக்கு இவ்வளோ இன்வெஸ்ட் ஆகும், இவ்வளோ டர்ன் ஓவர் பண்ணணும், இவ்வளோ கேபிட்டல் இருந்தா தான் அந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். அதற்கு இந்த மாதிரி இடம் வாங்கணும், இந்த மாதிரி அந்த கூட்ஸை வந்து நம்ம எடுக்கணும், அப்புறமா அந்த கூட்ஸை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், அதுக்கு வந்து ஃப்ரான்ச்சைஸ் கொடுக்கணும், டிஸ்ட்ரிபியூஷன் கொடுக்கணும், அதுக்கப்புறமா வந்து லோன் வாங்கணும், அதுல டெவலப் பண்ணணும். அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர் வந்து பண்றாங்க. இதுல வந்து என்ன பண்றாங்கன்னா, அந்த ஒரு சின்ன பையன் சொல்றான், நம்ம வந்து ஒரு 100 ரூபா இன்வெஸ்ட் பண்ணி ஒரு மீன் குஞ்சு வாங்கினோம்னா, அந்த மீன் குஞ்சு வந்து அந்த ஒரு 10 குஞ்சு இருந்ததுன்னா அதை வாங்கி நம்ம வந்து ஒரு தொட்டியில போட்டோம்னா, அது வந்து ஒரு 3 மாசம் ஆச்சுன்னா, இப்போ 1.5 மாசத்துல ஓரளவுக்கு 750 கிராமாக மாறிடும். அதுக்கப்புறம் வந்து அது ஒரு 1 கிலோவா மாறும். அந்த மாதிரி ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கின 20 குஞ்சை போட்டோம்னா, அது எப்படி இருந்தாலும் ஒரு 1.5 கிலோ மேல 20 மீன் வளர்ந்ததுன்னா எவ்வளவு ஆச்சு? ஒரு 3000 ரூபாய்க்கு மேல நமக்கு கிடைக்கும் இல்லையா? ஒரு கிலோ வந்து 180 ரூபாய், 200 ரூபாய் விக்குது. அப்போ 1.5 கிலோ மேல 20னா எவ்வளவு ஆச்சுங்க? 30 கிலோ ஆச்சா? கிலோ வந்து 200 ரூபாய் போடுங்க, 2000 ரூபாய். 30 கிலோக்கு 6000 ரூபாய் கிடைச்சது. 6000 ரூபாய்க்கு நம்ம வந்து குஞ்சுகளை வாங்கி விட்டோம்னா, அப்போ அது எவ்வளவு மல்டிபிள் ஆகும் அப்படின்னு சொல்லி அதை வந்து அப்படியே கணக்கு போட்டு ஒரு குரோர்ஸ் அண்ட் குரோர்ஸ் வரைக்கும் கணக்கு போடுறாங்க. ஸோ கடைசியில அந்த ஆடு வாங்குறாங்க, மாடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க, அதுக்கு பண்ணை அமைக்கிறாங்க. இந்த லட்சங்கள் வந்து அவங்களுக்கு லாபம் வர ஆரம்பிக்குது. அந்த வெறும் 100 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி பண்ணின அந்த தொழில் பல கோடிகளை வந்து சம்பாதிக்கக்கூடிய அந்த நிகழ்வை வந்து ஏற்படுத்துது. அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் எல்லாம் போட்டுட்டு கடைசியில சரி ஓகே நம்ம போய் அந்த 100 ரூபாய்க்கு மீன் குஞ்சு வாங்கி நம்மளோட தொட்டியில விட்டுறலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி எல்லாரும் கிளம்பும் போது சரி அந்த 100 ரூபாய்க்கு கொடு அப்படின்னப்போ, அந்த 100 ரூபாயில தாண்டா இப்ப வடையும் பஜ்ஜி சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரி ஓகே என்ன பண்ண முடியும், பஜ்ஜி சாப்பிட்டாச்சு, அந்த பேப்பரை கிழிச்சு கீழே போட்டுட்டு போயிட்டாங்க. என்னாச்சு? 100 ரூபா போச்சு. எப்படி பிசினஸ் தொடங்க முடியும்? சோ அந்த மாதிரி சிந்திச்சுட்டு நம்ம நிறைய விஷயத்த நம்ம வாழ்க்கையில நிறைய இடத்துல இந்த மாதிரி சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். பாசிட்டிவா பாசிட்டிவ் தான் இது. எஸ் ஆர் நோ? ஒரு நாளைக்கு 65,000 சிந்தனைகள் வந்து நமக்கு வரக்கூடியதாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துலயும் ஒரு மனிதர்களோட ஒரு நிமிடத்திலையும் நம்ம வந்து இந்த மாதிரியே சிந்திச்சு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிதாங்க. எஸ் ஆர் நோ? இந்த மாதிரி நிறைய திட்டம் போடுறீங்களா இல்லையா? எஸ் சார். சோ அந்த வாழ்க்கையில ஏதோ ஒரு காரணத்தை காண்பிச்சு நம்ம சிந்திச்ச சிந்தனைகளுக்கு எல்லாமே முற்றுப்புள்ளி வச்சுக்கிட்டே இருக்கிறோம். இந்த மாதிரி வந்து நிறைய டைம் வேஸ்ட் பண்ணி நம்மளோட வாழ்க்கை இப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமா இப்படியே வாழ்க்கையை நினைத்து நினைத்து நம்மளோட வாழ்க்கையில இப்படியே நம்ம பயணிச்சு நம்ம வாழ்க்கை வந்து கேள்விக்குறியாக மாறிக்கிட்டே இருக்குது. இந்த சாலமன் ஃபிஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மீன் இருக்குது. தான் வந்து 2 நிலையில வாழக்கூடிய ஒரு மீன். ஒரு மீனுக்கு வந்து ஒரு பயங்கரமான குணம் இருக்கு. உப்பு தண்ணியில வளர்ற மீன் வந்து நல்ல தண்ணியில வளராது, நல்ல தண்ணியில வளர்ற மீன் உப்பு தண்ணியில வாழாது. சோ அந்த மாதிரி குணாதிசயம் வந்து நிறைய மீன்களுக்கு இருக்கு. நல்ல தண்ணியில இருக்கிற மீன் நல்ல தண்ணியில தான் இருக்கும், உப்பு தண்ணியில இருக்கிற மீன் உப்பு தண்ணியில தான் இருக்கும். அப்ப அந்த கடல் மீன் வந்து ஆற்றுக்கு வராது, ஆற்று மீன் வந்து கடலுக்கு போகாது. இந்த அடிப்படையில பார்க்கும் பொழுது இந்த சாலமன் ஃபிஷ் மட்டும் என்ன ஆகுது அப்படின்னா, இது வந்து நல்ல தண்ணியில பிறந்து வளர்ந்து பயணித்து உப்பு தண்ணியில போய் தன்னோட முழு வளர்ச்சியை ஏற்படுத்தி இனப்பெருக்கத்தையும் உருவாக்கிட்டு அத குஞ்சு பொரிப்பதற்காக திரும்ப நல்ல தண்ணிக்குள்ளார வந்து குஞ்சு பறிச்சுட்டு இறந்து போயிடும். சோ இந்த மாதிரி வந்து தன்னோட குறிக்கோளை நோக்கி அந்த மீன்ட்ட நம்ம எதை கத்துக்கணும் அப்படின்னா, தான் எங்க பிறந்ததோ அதே இடத்த எவ்வளவோ நாட்களுக்கு பின்னால பயணித்து அது வாழ்ந்த அது பிறந்த அந்த இடத்துக்கே வந்து தன்னோட குஞ்சை ஈன்று ஒரு ஆணும் பெண்ணும் தன்னுடைய மரணத்தையும் ஏற்படுத்துகிறது. தான் வந்து அந்த குஞ்சுகளை ஈன்றால் நிச்சயமாக மரணித்து விடும் என்பதும் அதற்கு தெரியும்.
இருந்தாலும் அந்த மரணத்தை நோக்கி எதிர்நீச்சல் போட்டு ஒரு கடல்ல இருந்து ஆத்துக்குள்ளார திரும்பி வர்றதுன்னா எவ்வளவு ஃபோர்ஸா தண்ணி வந்துட்டு இருக்கும். அதுக்கு ஆப்போசிட்ல பல நிலைகளையும் கடந்து பயணித்து அது எங்க வேணாலும் குஞ்சு பொரிச்சிருக்கலாம் இல்லையா? எத்தனை கிலோமீட்டர் வேணாலும் டிராவல் பண்ணிருக்கலாம். ஸோ அந்த முழு இடத்தையும் முழுமையா கடந்து சென்று தான் பிறந்த அதே இடத்துல போய் தன்னோட வாழ்க்கைய அர்ப்பணம் செய்து தன்னோட வாழ்க்கையை முடித்து கொண்டு அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கி விட்டு மரணிக்கிறது. ஸோ அதோட வாழ்க்கையில நம்ம கத்துக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அந்த எதிர்நீச்சல்ல தான் திரும்பி வருவது. அதே டைம்ல தன்னோட வாழ்க்கையோட ஒரே முக்கிய குறிக்கோள் என்னன்னு கேட்டீங்கன்னா, அடுத்த ஜெனரேஷனை உருவாக்கிட்டு மரணிக்க வேண்டும். அது மரணம் தனக்கு உரித்தானது என்று நினைத்தாலும் கூட தன்னோட இலக்கை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்குது இல்லையா? ஒரே குறிக்கோள், அந்த இடத்துக்கு போய் குஞ்சு பொரிக்கணும், தன்னோட வயிற்றில் இருக்கக்கூடிய அந்த குஞ்சை வெளிப்படுத்தணும். இந்த ஒரே காரணத்துக்காக அந்த பயணத்தை மேற்கொள்ளுது. ஸோ அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில என்னதான் உங்களுக்கு எவ்வளவுதான் பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளவுதான் கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளவுதான் சோதனைகள் வந்தாலும் சரி, நம்மளோட மனசுல ஒரே ஒரு விஷயம்தான் இருக்கணும். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களோட குறிக்கோள், உங்களுடைய கோல் செட். இப்ப இந்த கோல் செட், குறிக்கோள், நம்மளோட வெற்றி இதெல்லாம் நிறைய வச்சுக்க கூடாது. நிறைய விஷயங்களை நம்மளுடைய வெற்றியாக மாற்றுவதற்கு நம்ம முயற்சி செய்யக்கூடாது. நிறைய தேவைகளை நம்ம ஏற்படுத்தி வைத்து கூடாது. ஒரே ஒரு முழுமையை தரக்கூடிய அந்த ஒரு பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா, பினான்சியல் ஃப்ரீடம்னா என்ன? அதுக்கு பின்னால ஒரு பெரிய லாங் சிஸ்டமே இருக்கு. பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு நம்ம பேசணும்னா, அந்த மாதிரி பினான்சியல் ஃப்ரீடத்தை முழுமையாக அனுபவிக்கக்கூடிய அந்த நாள் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டோம்னா போதுமானது. கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், மாட மாளிகை வேணும் அப்படின்னு எல்லாம் சிந்திப்பதை விட ஒரே ஒரு அஃபர்மேஷன், ஒரே ஒரு வார்த்தை, என்னது? பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னு நம்மளுடைய இந்த ஃப்ரீடம் டேல நம்மளோட வாழ்க்கையில நம்ம மேற்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு உறுதிமொழி. அது என்னங்க? யாருக்கெல்லாம் பினான்சியல் ஃப்ரீடம் வேணும் அவங்க எல்லாம் எஸ் சொல்லுங்க. எஸ் சார். பினான்சியல் ஃப்ரீடம் என்னோட வாழ்க்கையில் அமையும். பினான்சியல் ஃப்ரீடம். ஏன்னா பினான்சியல் ஃப்ரீடம் அப்படின்னா உங்களுக்கு எல்லை இல்லாம, கடினம் இல்லாத, கஷ்டம் இல்லாத ஒரு அற்புதமான வாழ்க்கை அமைஞ்சிடும் இல்லையா? அப்படிதானே? அதுக்கப்புறம் உங்களுக்கு பிரச்சனையே வராது. என்ன காரணம்? நீங்க எந்த லோனும் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, எந்த இஎம்ஐ இல்லை, எந்த விதமான ஒரு டெய்லியும் சம்பாதிக்க வேணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி வந்துட்டே இருக்குது. ஏன்னா நீங்க பினான்சியல் ஃப்ரீடமாக மாறியாச்சு. ஸோ அந்த ஒரு சூழ்நிலை நமக்கு வந்துருச்சு அப்படின்னால உங்களை அறியாம பல இடத்துல இருந்து, பல சூழ்நிலையிலிருந்து அந்த சோர்ஸ் ஆஃப் இன்கம் உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும். ஏன் ஒரு மனுஷன் ஒரு லிமிட்டுக்கு மேல கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் வேகமா வளர்றான் அப்படின்னா, அவன் அந்த பினான்சியல் ஃப்ரீடத்தோட முதல் படிக்கட்டை தொட்டுறான். என்ன அவங்களோட வித்தியாசங்க? அவங்களோட வளர்ச்சியோட முக்கியத்துவம் என்ன? அந்த பினான்சியல் ஃப்ரீடம் அப்படிங்கிற அந்த படிக்கட்டுக்கு மேல காலை வச்சிடறான். ஸோ அதனாலதான் அவனோட வளர்ச்சி வேகமாக இருக்குது. மற்ற மனிதர்கள் அதே அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றாங்க, செய்யறாங்க, முயற்சி செய்யறாங்க, உழைக்கிறாங்க, கடுமையா உழைக்கிறாங்க, கடுமையான சூழ்நிலைகளை சந்திக்கிறாங்க. ஆனா அவங்கள்ட்ட என்ன இல்லை அப்படின்னா பினான்ஸ் இருக்குது, பினான்சியல் ஃப்ரீடம் இல்லை. அவங்கள்ட்ட பணம் நிறைய இருக்கு, அவர்கிட்ட 10 லாரி இருக்கும், 4 வீடு வச்சிருப்பாரு, எல்லாமே ஓகே தான். ஆனா அவர்கிட்ட இவ்வளவு சொத்தும் பணமும் இருக்கும், அவருக்கு பினான்சியல் ஃப்ரீடம் என்பது இருக்காது. ஸோ எப்ப நமக்கு பினான்சியல் ஃப்ரீடம் ஏற்படுகிறதோ அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வாழ்க்கை முழுமையாக மாற ஆரம்பிக்கும். ஏன்னா ஒரு தேவையில்லாத ஒரு இடத்தை சந்திக்கக்கூடிய இடம். அதனாலதான் மல்டி பில்லியனர்ஸ்
அவங்க வந்து மிக பெரும் கோடீஸ்வரர்கள், 1000 கோடி நஷ்டம் அப்படின்னா அவங்க கவலையே பட மாட்டாங்க. அவங்க என்ன பண்றாங்க? எதை பத்தியுமே, எந்த சூழ்நிலையை பத்தியுமே கவலையே பட மாட்டாங்க. அந்த 1000 கோடி நஷ்டத்தை நஷ்டமா காமிச்சிட்டு எத்தனையோ தடவை நம்மளோட சரவணன் ஸ்டோர் தீ பிடிச்சிருந்திருக்கு இல்லையா? சென்னையில அதிகமா தீ பிடிச்சிருந்த ஒரே கடை. அதே மாதிரி வந்து சென்னை சில்க்ஸ். ஏங்க திடீர்னு ஏறிச்சு? அவங்க காணாம போல இல்ல, அதுக்கு பதில் என்ன ஆனாங்க? வளர்ந்திருக்காங்க. என்ன அப்படின்னா, இங்கதான் அந்த பினான்சியல் ஃப்ரீடமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் அங்க வாழ்றாங்கிறத நம்ம நோட் பண்ணணும். ஏன்னா அவங்க பணத்துல கஷ்டப்படல, அவங்களுக்கு பணம் வர்றதுல அவங்களுக்கு கஷ்டம் இல்லை. அப்போ எத்தனை முறை எரிஞ்சு போனாலுமே அதுக்குள்ள இருந்து அவங்க வளர்ந்து வரக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அதில் நிறைய நூதகம் சாதகம் எல்லாம் அவங்க செய்யறாங்க. அந்த அடிப்படையில வந்து அவங்க வாழ்க்கைய வந்து அவங்க மாற்றி அமைச்சிருக்கிறாங்க. அவங்க சூழ்நிலையை அவங்களே கிரியேட் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து சூழ்நிலையை வந்து உருவாக்கக்கூடியவர்களாக அவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பாருங்க, அவங்களோட லாஸை ஏற்படுத்தியே அவங்க நிறைய பணத்தை வந்து மிச்சப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனா நம்ம 100 ரூபாய் கையில இருந்து வெளியே போகுதுன்னா, உலகத்துல அன்னத்தை மோசமான நாளை விட வேற நாளே கிடையாது இல்லையா? உங்க காசு ஏதாவது உங்க கையில இருந்து வெளியே போகுது அப்படின்னா, அதை விட ஒரு துக்கமான நிலை வந்து உங்களுக்கு அதாவது இருக்கவே இருக்காது. அவ்வளவு சங்கடத்துல இருப்பீங்க. செலவு பண்றதுக்கு அவ்வளவு கவலை, நிறைய கால்குலேஷன், நிறைய பணத்தை பத்தி சிந்தனைகள். இதையெல்லாம் நீங்க வச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியாது. எப்ப வந்து அந்த பினான்சியல் ஃப்ரீடமான மைண்ட் செட்டை உங்களுக்குள்ள நீங்க கொண்டு வரீங்களோ அப்பதான் நீங்க அந்த இடத்துக்கு டிராவல் பண்ண முடியும். ஒண்ணு இல்லைனாலும் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு டிராவலாவது பண்ண முடியும். ஸோ இந்த டிராவல் பண்றது கூட நம்ம என்னவா இருக்கணுங்க? நம்மளோட சிந்தனையில இருக்கணும். நம்ம வந்து அந்த பினான்சியல் ஃப்ரீடத்தை வந்து ஏற்படுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். நம்ம வந்து எதையாவது கட்டி காத்து பிடிச்சு வச்சிடலாம்னு நம்ம நினைச்சோம்னா தோத்து போயிடுவோம். உங்களால எதுவுமே கட்டி காக்க முடியாது, எதுவும் பிடிச்சு நிறுத்த முடியாது. எப்ப வந்து நீங்க அந்த பினான்சியல் ஃப்ரீடமாக உங்க மைண்ட கொஞ்சம் ரிலாக்ஸா வச்சு ஓகே நம்ம இதை செய்யலாங்கிற ஒரு முடிவுக்கு நீங்க வரீங்களோ அடுத்த கட்டத்துக்கு உங்களால பயணிக்க முடியும். இப்போ நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ் வச்சிருக்கிறோம் வாங்க அப்படின்னு இன்வைட் பண்ணும்போது எவ்வளவோ கஷ்டம், பிரச்சனை, பண ப்ராப்ளம், கால்குலேஷன், அது இதுன்னு நீங்க நிறைய வச்சிருக்கீங்க. ஸோ இதையெல்லாம் கடந்து இந்த சிந்தனையெல்லாம் விட்டுட்டு நீங்க வெளியே வரணும்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். என்ன காரணம்னா திடீர்னு நம்ம ஒரு விஷயத்த செய்யும் பொழுது அது ஒரு பெரிய சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக அமையலாம். ஆனாலும் நம்ம அதை செய்யும் போது நம்மளோட வாழ்க்கை வந்து பெரிய ஒரு மாற்றத்தை வந்து நமக்கு கொடுக்குது. இப்ப நான் வந்து இந்த வகுப்பை கத்துக்கும் பொழுது எனக்கு நாளைக்கு இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய, நாளைக்கு ஸ்டாக் வரக்கூடிய நான் ஆல்ரெடி நிறைய லாஸ்ல இருந்தேன். ஸோ அந்த பணத்தை கொண்டு போய் தான் அந்த பொருளை வாங்கி விற்று எனக்கு அடுத்த கட்ட மறாவது நாள் செலவே வந்து நான் தாட்ட முடியும். அந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில அந்த மொத்த பணத்தையும் எடுத்து அவங்க கையில கொடுத்துட்டேன். என்ன பண்ண? மொத்த பணத்தையும் எடுத்து அந்த கிளாஸுக்காக நான் பணம் கட்டினேன். ஸோ நான் வாங்குறது வந்து அதுல 1% கூட இல்லை. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நான் அவ்வளவு பணத்தை மொத்தமா எடுத்து அன்னைக்கு கட்டின போது என்ன ஆச்சு அப்படின்னா என்னோட வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு சிறந்த வகுப்பு என்னோட வாழ்க்கையை வந்து மாற்றத்தை வந்து கொடுத்துச்சு. இந்த வாழ்க்கையோட மிகப்பெரிய மாற்றத்தை வந்து நான் சந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சது. அப்போ நான் பண்ணின அந்த நிமிஷம், அந்த இடம், அந்த சூழ்நிலை அதுதான் என்னை வந்து மாத்தி அமைச்சது. என்னைக்கு நான் சிந்திச்சுட்டு ஐயோ இவ்வளவு காசு செலவாகுது, எப்படி இதை கொடுத்தா நான் மாட்டிக்குவேனா, என் வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனை வந்துருமா அப்படின்னு நான் ஃபீல் பண்ணி இருந்தேன்னா என்ன ஆயிருக்குங்க? இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து நான் பேசியிருப்பேனா? இன்னைக்கு உங்க முன்னாடி வந்து இந்த கிளாஸை எடுத்திருப்பேனா? இந்த இடம் வந்து எனக்கு கிடைச்சிருக்குமா?
பேக் இருக்குங்களா கொடி கொடி நம்ம வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்திருப்போமா? ஆனா அன்னைக்கு எதுவுமே சிந்திக்காம, ஏன்னா என்னோட சன்னு வந்து திட்டிட்டு போனோம். என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கிறீங்க, நாளைக்கு காலையில ஸ்டாக் வரப்போகுது, நீங்க அதுக்குண்டான கேஷை தூக்கி இதுல கட்டி வச்சிருக்கிறீங்க, அவன் இறக்காம போயிட்டானா நீங்க நாளான்னைக்கு உங்க வாழ்க்கை என்ன ஆகும்னு கேட்டான். ஏன்னா அந்த வாழ்வாதாரமே அந்த அமௌண்ட் தான், வேற ஒண்ணுமே கையில இல்ல. அது இல்ல, நான் எதையுமே வந்து எல்லாமே இழந்தாச்சு, இழந்து ஜீரோல இருக்கிறேன். ஸோ அந்த டைம்ல நான் அதை பே பண்ணனாலதான் இன்னைக்கு உங்க முன்னாடி உட்காந்து நான் இதை வந்து பேச முடியுது. உங்க முன்னாடி வந்து இந்த கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியும், இன்னைக்கு நான் இருக்கிறது வந்து ஒரு ஆல்ரெடி ஒரு ஹோம் ஸ்டே மாதிரி ஒரு இடத்துல இருக்கிறேன், பெரிய ஒரு வீட்டுல வந்து இருக்கிறேன். ஒய்ஃப்க்கு ஒரு பெரிய இடம் கிடைச்சிருக்குது. ஸோ அதே மாதிரி அங்க ஒரு 3 வீடு இருக்கு, நல்ல நிலையில வந்து நம்ம இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட சிறந்ததாவே எல்லாமே காண்பிச்சுட்டு இருக்கு, எல்லாமே சிறந்ததாகவே நடந்துட்டு இருக்குது, எல்லா நிகழ்வுகளும் நமக்கு நன்மையாகவே மாறிட்டு இருக்கு. அப்போ அந்த ஒரு இடத்த நான் தியாகம் செய்யாம நான் கணக்கு போட்டுட்டு காசு இவ்வளவு செலவாயிருமே, இது எப்படிரா கொடுக்கறதுன்னு நான் சிந்திச்சிருந்தேன்னா இன்னைக்கு உங்க முன்னாடி வந்திருக்கவே முடியாது. அதே மாதிரிதான் உங்களுக்கும் உங்களோட வாழ்க்கையில நிறைய மாற்றம் வரணும், உங்க வாழ்க்கை வந்து ஒரு சிறந்ததா அமையணும், நம்ம கண்டிப்பா அந்த வழிகளை அனுபவிக்கணும். அன்னைக்கு எப்படி வந்து அந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் வந்து தங்களோட உயிரை வந்து இந்த சுதந்திர மண்ணுக்காக உயிர் நீற்றார்களோ, நேரடியா போய் அந்த சூழ்நிலைய நேர்கொண்டாங்க இல்லையா? தன்னை வந்து இப்போ சுற்றுவாங்கன்னு தெரியும், தான் மரணித்து விடுவார் என்பது அவருக்கு தெரியும், அந்த மரணத்தை நேரடியாக போய் சந்திச்சாங்க. சோ அந்த மாதிரி வந்து உயிர் நீற்று அந்த இடத்த வந்து தியாகத்தை வந்து செஞ்சனாலதான் இன்னைக்கு வந்து நம்ம சந்தோஷமா தைரியமா எந்த ரோட்ல வேணாலும் போறதுக்கு, இன்னைக்கு வந்து பல மொழிகளை கொண்ட, பல இனங்களை கொண்ட, வழிபாடுகளை கொண்ட இந்த அற்புதமான நாட்டுல நம்மெல்லாம் வந்து ஒருங்கிணைந்து வாழ்றோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்மளோட தியாகத்தை செய்யும் போதுதான், ஒரு கஷ்டத்தை கடக்கும் போதுதான், ஏன்னா ரிஸ்க் எடுக்கிறவங்க தான் ரிச் பீப்புள். ஸோ நம்ம வந்து ரிச்சா மாறணும், நம்ம வாழ்க்கை மாறணும், அந்த எண்ட் ரிசல்ட் சூப்பரா இருக்கணும் நம்ம வாழ்க்கையில. த எண்ட் ரிசல்ட் டே நம்மளோட வாழ்க்கை வந்து நல்லதா இருக்கணும் அப்படின்னா அந்த போக்கஸ் நமக்கு வேணும். அப்போ நம்ம வந்து அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும், அடுத்த கட்டத்தை நம்ம தொடணும். அப்ப எப்ப நம்ம அதை சிந்திக்கிறோமோ அப்பதான் நம்ம வந்து வெற்றியாளரா மாற முடியும். அந்த வெற்றியாளரா மாறணும் அப்படின்னா நிறைய வழிகளை தாண்டணும், கடக்கணும், அந்த வழிகளை வந்து உணரணும், நம்மளுடைய தவறுகளை ஏற்றுக்கொள்ளணும், அந்த தவறுகளை வந்து சரிப்படுத்துறதுக்கு உண்டான வேலைகளை செய்யணும். அப்ப இதுக்கெல்லாம் ஸ்ட்ரகிள் வருமானா வரும், சில காம்ப்ரமைஸ் பண்ணித்தான் ஆகணும், சாக்ரிஃபைஸ் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. அந்த செய்யும் போதுதான் நீங்க முன்னேற முடியும், அந்த செய்யும் பொழுதுதான் நீங்க அடுத்த கட்டத்தை தொட முடியும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை, இப்ப நமக்கு கிளாஸ்க்கு வந்து எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க, இத்தனை பேர் வந்து நம்மளுடைய அந்த அட்வான்ஸ் கோர்ஸ்க்கு வராங்க அப்படின்னா அவங்க வீட்லயும் பிரச்சனை தான். ஆனா இந்த நாள் திரும்பி வருமா, இந்த நாட்கள் வந்து உங்களுக்கு திரும்ப கிடைக்குமா அப்படின்னா நிச்சயமா கிடைக்க போறது இல்லை. வெறும் 2 நாள் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு நம்ம ஒரு சின்ன பணத்தை கொடுத்துட்டு ஒரு பெரிய நிகழ்வை வந்து கத்துக்க போறோம். சோ அந்த மாதிரி கத்துக்கும் பொழுது உங்களால என்னெல்லாம் பண்ண முடியும், என்னெல்லாம் உங்க வாழ்க்கையை மாற்ற முடியும், எதையெல்லாம் வந்து நீங்க சாதிக்கக்கூடிய மனிதர்களாக மாறுறீங்க. இப்ப நானே வந்து நான் கத்துட்டு அதை சரிப்படுத்தி அதை வந்து அப்ளை பண்ணப்போதான், மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தப்பதான் எனக்குள்ள அந்த முழு பவரையும் என்னால உணர முடிஞ்சது. ஸோ அந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கை வந்து சரியாகணும்னு நினைச்சோம்னா நம்ம அடுத்த கட்டத்தை கத்துக்கணும், அந்த விஷயத்த வந்து நம்ம பழகணும். ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையை வந்து மாற்றி அமைக்கிறதுக்கு நம்ம நிறைய விஷயத்த வந்து நம்ம சிந்திச்சுட்டு இருக்கணும், நிறைய விஷயத்த செய்யணும். தேவையில்லாத இந்த மாதிரி சிந்தனைகளை வந்து நம்ம விட்டுறணும். அப்போ மாத்தி யோசிக்கும் பொழுதுதான், மாத்தி சிந்திக்கும் பொழுதுதான் நம்ம வாழ்க்கை வந்து மாறும். என்ன காரணம் அப்படின்னா இந்த சோம்பேறிகள், மோசமா இருக்கக்கூடிய மனிதர்கள், நிறைய வாழ்க்கையில வந்து முன்னேற்றத்தையே அடைய வேண்டாம்னு நினைக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் அவங்க சொல்ற வேலை என்னன்னா, இன்னைக்கு மழை பெய்யுது, நாளைக்கு காத்தடிக்குது, நான் எல்லாம் வெளியிறங்கினேன்னா, நான் உப்பு வைக்க போனேன்னா மழை பெய்யும்,
நான் வந்து பொறி விற்க போனேன்னா காத்தடிக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க வாழ்க்கையவே வந்து முழுசுமாக காரணங்களை கண்டுபிடிச்சு என்னோட வாழ்க்கை இவ்வளவு மோசமா போச்சு, என்னோட வாழ்க்கை இப்படித்தான் இருக்கு, என்னால இதையெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம், இப்படி பலவிதமான காரணங்களை வந்து கண்டுபிடிச்சிட்டே இருப்பாங்க. காரணங்களை வந்து சொல்லிட்டே இருப்பாங்க. இந்த காரணங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா அவங்களையே அறியாம அவங்கள வந்து கொஞ்சம் கொஞ்சமா அழிச்சுக்கிட்டே இருக்கும். சோ இதுதான் சோம்பேறிகளோட மனநிலை. இதே வந்து ஒரு வெற்றியாளரோட மனநிலை எப்படி அப்படின்னா, இந்த வாரம் நிறைய காத்தடிக்கும்னா காற்றாலை வாங்கி வைப்பது எப்படி அப்படின்னு சிந்திப்பாங்க. எப்படி சிந்திப்பாங்க? காற்றாலை வாங்கி எஸ் சார். வச்சு அதுல கரண்ட் எப்படி எடுக்கலாம்னு சிந்திப்பாங்க காற்றடிக்கும் பொழுது. அதே மாதிரி மழை அடிக்குதுன்னா கொடை வாங்கிட்டு போய் ரோட்ல நின்று விற்பான். கொடை விற்றால் அதிகமான லாபம் கிடைக்கும். அப்போ வெற்றியாளர்கள் எப்படி சிந்திப்பாங்க அப்படின்னா, மழை அடிச்சா கொடை வைப்பேன், காத்தடிச்சா காற்றாலை வைப்பேன்னு சிந்திக்கிறவங்க தான், மாத்தி யோசிக்க கூடியவங்க தான் வெற்றியாளர்கள். சாதாரண ஒரு மனுஷன் வந்து வெற்றியாளரா மாற முடியாது. அந்த மாதிரி சிந்திக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர். இன்னைக்கு அம்பானி வந்து அவங்க அப்பா வந்து ஒரு மாத்தி யோசிச்சாரு இல்லையா? சாதாரண பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்த ஒரு மனுஷன் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? சவுதி அரேபியால துபாயில வந்து பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்த ஒரு ஆளு ஒரு பங்க்ல, குஜராத்ல இருந்து வேலைக்கு போய் ஒரு பங்க்ல, ஒரு பெட்ரோல் பங்க்ல பெட்ரோல் அடிச்சிட்டு இருந்த ஒரு நபர். அவரு என்ன சிந்திச்சாரு, என்ன செய்தாரு அப்படின்னா, அந்த ஊர்ல வந்து அந்த ஊரோட காயின் இருக்குல்ல, வெள்ளியினால் செய்யப்பட்ட காயின், எல்லா காயினுமே வெள்ளி. அந்த வெள்ளி காசு எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஒரு தினார் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஒரு 8 தினார் விலை இருக்கக்கூடிய அந்த வெள்ளி எடை இருக்கக்கூடிய வெள்ளி காசை தான் கொடுத்தாங்க. ஸோ இவர் என்ன பண்ணாருன்னா, இவர் வாங்குற சம்பள காசு பூராமே வெள்ளி காசுகளாக மாத்த ஆரம்பிச்சாரு. ஏன்னா என்னவாகுதுங்க, அதெல்லாம் வெள்ளி. சார் விலை அந்த அதிகமா வெள்ளி அவரோட இது கூடும் சார். அங்க இருக்கிற மனுஷன் அதை மதிக்கவே இல்லை. அந்த நாட்டுல இருக்கிறவன் யாரும் வந்து அதை மதிக்கல. அவன் ஒரே ஒரு தினாரா தான் நினைச்சான். ஆனா அது 8 தினாரு. வெளிநாட்டுல வந்து அதை கொண்டு போய் கொடுத்தா 8 தினாராக மாறும். இவர் நைட்டு போய் என்ன பண்ணாரு அப்படின்னா, அந்த ஊர்ல தன்னோட வருமானத்துல கிடைக்கக்கூடிய காசுகளை எல்லாமே உருக்குனாரு. ஒரு நாட்டோட தவறான நிகழ்வு தான். ஒரு நாட்டோட காசை வந்து உருக்குறது வந்து மிகப்பெரிய சட்டவிரோதமான செயல். பட் அவரு இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து கோடிகளை சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னா அந்த சட்டவிரோதமான அந்த நிகழ்வை அவர் செஞ்சனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சம்பாரிச்சிருக்கிறாங்க. அவர் என்ன பண்ணாருன்னா, அந்த நாட்டுல இருக்கக்கூடிய காயினை பூரா கலெக்ட் பண்ணி எரிச்சு அதை வந்து வெள்ளி கட்டிகளாக மாத்தி அங்கேயே வித்துட்டாரு. அந்த வித்த வெள்ளிய வந்து என்ன பண்ணாரு, அந்த பணத்தை வாங்கி யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணாரு. அது என்ன கொண்டு போய் யூஎஸ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறாரு. அங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு அங்க லோன் கிடைச்சது அவருக்கு. ஒரு கேபிட்டல் அமௌண்ட் வந்து பேங்க்ல டெபாசிட் பண்ணப்போ அந்த நாட்டுல வந்து அவருக்கு லோன் கொடுத்தாங்க. அந்த லோன் அமௌண்ட்டை வாங்கி நம்ம நாட்டு பேங்க்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாரு. ஏன் அங்க லோன் வாங்கி இங்க போட்டாரு? அப்ப லோனுக்கு வட்டி கட்ட வேண்டாமா? அங்க வந்து 1% வட்டி, 12% வட்டி இல்ல, 1% வட்டி. நம்ம நாட்டோட பேங்க் 7.5% வட்டி கொடுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றவங்களுக்கு. அப்ப அவரோட லாபம் எவ்வளவு? 6.5% லாபமாக மாறுச்சு. அப்ப இவர் வந்து உழைச்சுக்கிட்டே இருந்தாரு. எங்க? துபாயில உழைச்சு அந்த காசை வந்து வெள்ளியா மாத்தி அந்த வெள்ளியை வித்து அமெரிக்கால இன்வெஸ்ட் பண்ணி அந்த இதுக்கு லோன் கிடைக்கிற அமௌண்ட டபுள் மடங்கு 10 மடங்கு லோன் கிடைக்கிற அமௌண்ட வாங்கி அதை வந்து இந்தியால இன்வெஸ்ட் பண்ணி பேங்க்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டே இருந்தாரு. அப்போ அவர் பெரும் மனிதராக கொஞ்சம் கொஞ்சமாக அடையாளப்படுத்திக்கிட்டே இருந்தாரு. அப்படி அடையாளப்படுத்திட்டே இருக்கும் போதுதான் தன்னோட ப்ராப்பர்ட்டி அதிகப்படுத்தினாரு. அதுக்கப்புறமா வந்துதான் ஒரு நூல் கம்பெனியை விலைக்கு வாங்கி அந்த கம்பெனி குவாலியர்ஸ் அந்த
கம்பெனியை பாம்பே டைங் அந்த மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனியை விலைக்கு வாங்கி அதை வந்து தன்னோட நிறுவனமாக நடத்த ஆரம்பிச்சாரு. ஸோ அப்படிதான் அவங்க வந்து காசை சம்பாரிச்சு மேன்மை அடைந்தாங்க. இது மாதிரி தாங்க, நீங்க ரொம்ப பெருசா சிந்திக்கலைனாலும் கொஞ்சமாவது சிந்திங்க. உங்க வாழ்க்கைய மாத்தி அமைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி சிந்தனைகளை ஏற்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு நம்ம இன்வெஸ்ட் பண்ணி தான் ஆகணும். நம்மளோட உழைப்பை அங்க போட்டு தான் ஆகணும். நம்ம கத்துக்கிறதுக்கு கொஞ்சம் செலவு பண்ணி தான் ஆகணும். ஸோ அதை வந்து நீங்க இன்வெஸ்ட் பண்ணனா உங்க வாழ்க்கை வந்து பெரிய மாற்றத்தை தரும். ஆனா சோம்பேறிகள்லாம் என்ன பண்ணுவாங்க? எப்பவுமே காரணத்தை தேடிட்டு இருப்பாங்க. நிச்சயமா நான் சோம்பேறியா இருக்கல. என்ன காரணம்னா நான் அடுத்த கட்டத்துக்கு பயணிக்கணும். என் வாழ்க்கையில நான் கஷ்டத்தை வந்து இரண்டாவது முறையாக அனுபவிக்கும் பொழுது நான் வந்து அதை சரிப்படுத்தணும், அது வந்து உடைச்சு வெளியே வரணும் அப்படின்னு நினைச்சோம். ஸோ அதை முடிச்சு வெளியே வந்தோம். என்னோட பையன் வந்து ஒரு பைக் கேட்டுட்டே இருந்தான். அப்போ போன ஒரு 12 நாளைக்கு முன்னாடி தான் வாங்கி கொடுத்தோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய நிகழ்வுகள் நம்மளால செய்ய முடியும். நிறைய மாற்றங்கள் வந்து இப்போ நிறைய பிரச்சனைகளை வந்து நம்ம வெளியே வரணும், நம்ம வாழ்க்கை சரியாகணும் அப்படின்னா நம்ம இதையெல்லாம் நம்ம செய்யறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டும். அப்பதான் உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நான் இருந்த சூழ்நிலையில பாருங்க, 2.5 வருஷத்துக்கு முன்னாடி நான் சொன்னேன் என்ன மாதிரி கண்ணீர் கண்ணீரோட அந்த ரோட்ல நின்றுட்டு இருந்தேன் நான் இல்லையா? அவ்வளவும் தொலைச்சிட்டு இன்னைக்கு வந்து இவ்வளவு லட்சம் ரூபாயோட பொருள் நம்ம வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா அந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம்னு அர்த்தம். அந்த வளர்ச்சி வந்து நமக்கு கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ இது வரணும் அப்படின்னா உங்களோட சிந்தனைகளை நீங்க மாத்தணும், நீங்க யோசிக்கிறத மாத்தணும். நீங்க வந்து சோம்பேறியான வாழ்க்கையை வந்து வாழக்கூடாது. ஏன்னா நம்ம அந்த மாதிரி அந்த வாழ்க்கையை மாற்றி அமைப்பதற்காக நம்மளோட சிந்தனையை மாற்றுறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நம்ம அதுக்கு உண்டான இன்வெஸ்ட் பண்ணணும். அப்போ நான் நினைக்க அந்த இன்வெஸ்ட் பண்ணாம மாத்தி யோசிக்காம இருந்திருந்தா இன்னைக்கு மாறி இருக்காது. அம்பானி வந்து அன்னைக்கு அவங்க அப்பா வந்து அப்படி மாத்தி யாராவது காயினை அதே மாதிரி நம்மளோட பெரிய பெரிய நிறுவனங்கள் இந்தியால வந்து பண்ண இதே மாதிரி ஒரு ஸ்கேம் இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்தியால இருந்த காயின்ஸை பூராமே உருக்குனாங்க ஒரு காலத்துல. யாருக்கெல்லாம் தெரியும்? அது தெரியுங்களா? கேள்விப்பட்டிருக்கேன் சார், ஆனா டீப்பா தெரியாதுங்க சார். இந்தியால வந்து பிளைடு கம்பெனி இருக்காங்களா, சேவிங் கம்பெனிஸ். ஸோ அவங்க வந்து இந்தியாவோட காயின்ஸை உருக்குனாங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னா காப்பர் கம்பி தயாரிச்சாங்கல்ல, அந்த கம்பெனிக்காரங்க வந்து 1 ரூபா 2 ரூபா காயின்ஸ் வந்து நம்மளோடது சுத்தமான பித்தளை. ஸோ அந்த பித்தளையும் இருந்தது, காப்பரும் இருந்தது. 2 உலோகத்திலையும் நம்மளோட காயின் இருந்துச்சு. அது மதிப்பு கணக்கிடும் போது ஏன்னா என்னோட சின்ன வயசு எனக்கு வந்து அப்போ நான் கால்குலேட் பண்ணி நான் அப்போ 10th 12th படிக்கிறேன். ஸோ அப்போ நான் இதை பத்தி சிந்திச்சிருக்கிறேன். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 1 ரூபாயை வந்து நம்ம உருக்கணும்னா 4 ரூபா கிடைக்கும். இந்தியன் மணியும் அந்த மாதிரி ஒரு வேல்யூல இருந்தது. இப்பதான் வந்து அதோட வேல்யூவை குறைச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மாதிரி நடத்தி இருக்கிறாங்க அப்படிங்கறனால அதை தெரிஞ்சுட்டு நாடுகள் வந்து அந்த காயினோட வேல்யூவை வந்து கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இந்தியால சேவிங் பிளைடுக்கு காயினை தான் உபயோகிச்சாங்க. என்ன காரணம்னா அவ்வளவு பியூரியான ரொம்ப காலம் கருக்காத ஒரு பொருள் நம்மளுடைய அந்த காயின். ஆனா இப்ப இருக்கிற காயின் 5 ரூபாயோடது வந்து மஞ்சள் கலரா வரும், அது பச்சை கலரா சிவப்பு கலராவெல்லாம் மாறுது. ஸோ ஏன்னா அவ்வளவு மட்டியான ஒரு பொருள். ஒரு காலகட்டத்துல இருந்த காயின்ஸ் எல்லாம் வந்து இப்பவும் நான் கொஞ்சம் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன், வெறும் பித்தளை காயின். நம்மளோட இருந்த பழைய காயின்ஸ் அதை கூட நீங்க இப்ப கலெக்ட் பண்ணா கூட இன்னொரு 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு காயினும் நல்ல ரேட்டுக்கு போகும். 1 ரூபா வந்து 80 ரூபாய்க்கு போற கூட வாய்ப்பு இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி கலெக்ட் பண்றது கூட நீங்க காசை சேர்த்துறதுக்கான வாய்ப்பா இருக்கும். ஏன்னா எடைக்கு போட்டா கூட காசு கிடைக்கும். நீங்க ஒரு 100 ரூபாய் எடைக்கு போட்டீங்கன்னா அவங்க 800 ரூபாய் தருவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து மதிப்பு கூட்டல், மாற்றங்களை சிந்திப்பது, மாற்றி யோசிப்பது. ஏன்னா வெற்றியாளர்கள் வந்து இந்த மாதிரி சிந்திப்பாங்க. லூசர்ஸ் என் வாழ்க்கையில வந்து எப்பவுமே தவறான சிந்தனையில் இருக்கக்கூடியவங்க வந்து அந்த மாதிரி சிந்திப்பாங்க. தங்களுக்கு தேவையான சூழ்நிலையை வந்து அவங்களே வடிவமைச்சுக்குவாங்க. அப்படி இருக்கக்கூடியவர்கள் தான் வெற்றியாளர்கள். ஏன்னா நம்ம இதுல ரொம்ப பாசிட்டிவான விஷயம், நெகட்டிவான விஷயம் அப்படின்னு நம்ம பேசும் பொழுது நீங்க ஒரு கால்குலேஷன் இருக்கு. அது எப்படின்னா நீங்க வந்து அஃபர்மேஷன்ஸ்ல வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்த சிந்திச்சாலும் சரி, பாசிட்டிவான விஷயத்த சிந்திச்சாலும் சரி,
நீங்க வந்து ஒரு பாசிட்டிவான சிந்திச்சீங்கன்னா, ஒரு விஷயத்த வந்து பாசிட்டிவா சிந்திக்கிறீங்க. நான் இந்த மாதிரி கோடீஸ்வரனாக மாற வேண்டும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இல்லைன்னா இந்த காரியம் எனக்கு நடக்கணும்னு நினைச்சீங்கன்னா நடக்காது. நடக்காது. எஸ் சார். தான் இருக்கும். ஆனா ஒரு நெகட்டிவான விஷயத்த வந்து நீங்க சிந்திச்சீங்கன்னா, இந்த மாதிரி போனா இது வந்துருமா? இது நடந்துருமா? அது அடிபட்டுருமா? இந்த மாதிரி வந்து லாஸ் ஆயிருமா? இப்படி சிந்திச்சீங்கன்னா, டக்குன்னு நடக்கும். இது ஏன் நடக்குது? இது ஏன் நடக்கல? அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுல வந்து நீங்க ஒரு நெகட்டிவான சிந்தனைய சிந்திச்சீங்கன்னா, அது இன்டு 4 என்ன ஆகுது அது? into 4 அப்ப என்ன ஆகுது? அடுத்த 4ஆக ஒரு மல்டிபிளாக மாறுது. உருவாகுது. Yes, அப்ப yes. என்ன ஆகும்னா, ஒரு நெகட்டிவ் நீங்க குடுத்தீங்கன்னா, அது 4 நெகட்டிவாக மாறி வந்து நிக்கும். ஆனா, அது அதே டைம்ல நீங்க ஒரு நல்ல விஷயத்த சிந்திச்சீங்கன்னா, அது உங்களுக்கு சீக்கிரத்துல நடக்காது. என்ன காரணம் அப்படின்னா, அது இன்டு மைனஸ். அதாவது நல்ல பாசிட்டிவான விஷயத்த நீங்க ஒரு தடவை நினைச்சா பத்தாது. 4 முறை திரும்ப திரும்ப நினைக்கணும். ஓ அப்பதான் ஒரு தடவை நடக்கும். அதாவது 5 மைனஸ் 1. பாசிட்டிவ் வந்து yes என்ன? sir. 5 5 minus 1. மைனஸ் 1. ஆனா நெகட்டிவ் வந்து 1 இன்டு 4. அதுதான் இதோட வித்தியாசம். நீங்க எதை சிந்திச்சாலுமே வந்து அந்த நெகட்டிவான விஷயம் மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். பாசிட்டிவான விஷயம் ஒரு முறை கொடுத்தா நடக்காது. 2 தடவை கொடுத்தா நடக்காது. 3வது தடவை கொடுத்தாலும் நடக்காது. 4வது தடவை கொடுத்தாலும் நடக்காது. 5வது தடவை தான் நடக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம பாசிட்டிவான சிந்தனைகள் வந்து கொடுக்கும் பொழுது மறந்து போயிடுவோம். நம்மளோட மூளையோட சிஸ்டமே எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, நெகட்டிவை பார்த்து பயணிப்பது. இப்ப நான் சொன்னேன்ல, அந்த எல்லோ முடி இருக்கக்கூடிய ப்ளூ Yes sir. 50 Yes, sir. அப்படின்னப்போ உங்க மூளை எவ்வளவு வேகமா அதுக்கு பின்னால ஓடுச்சு. ஆனா பாசிட்டிவான விஷயம் என்ன? நீங்க அதை பற்றி சிந்திக்காதீர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அந்த மனசை வந்து கண்ட்ரோல் பண்ண கத்துக்குங்க அப்படின்னு நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போ இதுல வந்து அந்த ஒரு மலைச்சரிவு, பெரிய மலைச்சரிவுல இருந்து ஒருத்தர் வந்து கீழே வராருன்னு வைங்க. அந்த ஸ்கேட்டிங் பண்ணி வருவாங்கல்ல, பனி மலையில வந்து அவங்களுக்காகட்டும், ஒரு பைலட் ஒரு பூமியிலிருந்து இத்தனை அடி மேல போய் பயணிக்கக்கூடிய ஒரு பைலட், அதே மாதிரி ஒரு பெரிய நீர்நிலையில பயணிக்கக்கூடிய ஒரு நேவி ஆபீசர், இவங்களுக்கெல்லாம் எதை பயிற்சியா கொடுக்குறாங்க? யாரு அவங்களுக்கெல்லாம் எதை சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா, நீ பார்க்கக்கூடிய பார்வையில உன்னுடைய நெகட்டிவான சிந்தனைகள் தான் அதிகமாக மல்டிபிள் ஆயிட்டே இருக்கும். எதெல்லாம் வந்து அவங்க எதையெல்லாம் பார்க்க கூடாது, எதையெல்லாம் பார்க்கணும்னு கத்து கொடுக்குறாங்க. ஏன்னா வழிகள்ல வந்து அந்த ஸ்கேட் பண்ண முடியும் பொழுது நிறைய மரங்கள் இருந்துட்டே இருக்கும் இல்லையா? நிறைய பாறைகள் இருக்கும். அதுக்கு அதுக்கு நடுவுல இவர் பூந்து பூந்து கரெக்டா வருவாரு. அப்போ அவரோட சிந்தனையில என்ன இருக்கணும் அப்படின்னா, வழிகள் எங்கே இருக்கிறதுன்னு தான் சிந்திக்கணும் தவிர எதை பார்க்க கூடாது, மரங்களை பார்க்க கூடாது. ஏன்னா மரங்கள். மரத்தை பார்த்தா வழியை மறந்துடுவாரு. ஏன்னா இவருக்கு ஃப்ரீக்வெண்ட் செகண்ட்ஸ் தான் இருக்குது. இத்தனை மரம் இருக்குன்னு நினைச்சா மரத்துல போய் இடிச்சிருவாரு. ஆனா அந்த மரங்களுக்கு 2 மரங்களுக்கு இடையில எங்க வழி இருக்குங்கிறத மட்டும் பார்க்கக்கூடிய மனிதராக இருந்தா, அந்த சிந்தனை அவங்களுக்கு அந்த அந்த சிந்தனையை வந்து கண்ட்ரோல் பண்ற பவர் இருந்ததுன்னா, அவங்க கரெக்டா அந்த கேப்பை மட்டும் தான் பார்ப்பாங்க. சோ எங்கெல்லாம் அந்த கேப், எங்கெல்லாம் அந்த வழி இருக்குங்கிறத மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மரங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு பிரச்சனையாவே இருக்காது. அதே மாதிரிதான் ஒரு அழகான ஒரு நீங்க ஊட்டியிலிருந்து நீங்க வேணா இல்லைன்னா ஒரு உயரமான மலையிலிருந்து கீழே இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை நீங்க பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு நகரத்தை பார்த்திருப்பீங்க. நிறைய கசகசகசகான்னு லைட்டா இருக்கும் இல்லையா? ஒரு அவ்வளோ ஆமா. உயரத்திலிருந்து வரக்கூடிய ஃபிளைட்டு ஒரு கரெக்டா அந்த பாதையில கொண்டு போய் இறக்குறாங்க.
கரெக்டா அந்த பாதையில கொண்டு போய் அவ்வளவு உயரத்திலிருந்து வந்து இறக்குறாங்க. அப்ப அவருக்கு அந்த மற்ற லைட் எல்லாம் அவர் பார்ப்பாரா? மற்ற லைட்டுகளை எல்லாம் பார்க்கணுமா? ஏன்னா பார்த்தா கண்டிப்பா வண்டி எங்கேயாவது போய் விழுந்துரும். அவரோட ஃபோக்கஸ், அவரோட வாழ்க்கையோட ஒரே குறிக்கோள், அவரு பார்க்க வேண்டிய அந்த வழியை மட்டும்தான் அவர் வந்து சிந்திக்கணும். அப்போ இதெல்லாம் நிறைய இருக்கும். இதையெல்லாம் வந்து சிந்திக்கவே கூடாது. இதை சிந்திக்க கூடாதுன்னு சொல்லும் பொழுதுதான் நம்ம அதை சிந்திப்போம். அவங்க வந்து இதை சிந்திக்க கூடாதுன்னா சிந்திக்க மாட்டாங்க. அதுதான் அவங்களோட பயிற்சி. அவங்களோட மனசுல வந்து அவங்களோட மனதை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ற ஒரு பைலட் கத்துக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வு என்னன்னா, சைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். சைட்ல என்ன வேணாலும் நடக்கலாம். ஏன்னா பக்கத்துல தீ பிடிச்சு குண்டு வெடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கலாம். இருந்தாலும் அவரோட பார்வை அவரோட அந்த எங்க லேண்ட் ஆக போறோமோ அந்த இடத்த மட்டும்தான் அவர் சிந்திச்சுட்டே இருக்கும். ஏன்னா அவ்வளவு அக்யூரசியா இவ்வளவு வெயிட்ட கொண்டு போய் கீழே பூமியில இறக்கணும் இல்லையா? ஐயோ இந்த பக்கம் எரியுதேன்னு நினைச்சா போச்சா, கண்ட்ரோல் மிஸ் ஆயிரும். சோ அந்த மாதிரி எந்த ஒரு நிகழ்வுமே நடக்காம அவங்க வெற்றியாளரா அந்த விஷயத்த செய்யறாங்கன்னா அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, அவங்க அந்த கோல் செட்டை, அவங்களோட பயண இலக்கை மட்டுமே நோக்கி கொண்டு அந்த பயணத்தை செய்யக்கூடிய ஒரே காரணத்தினாலதான் அவங்க எல்லாம் வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க. அதே மாதிரிதான் இந்த நாள் நல்ல நாளாக இருப்பதற்கு, நான் இன்றைக்கு பிறந்து இன்றைக்கு வளர்ந்து இன்றைக்கு வாழ்ந்து இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த நாள் எனக்கு வந்து சிறந்ததாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்க ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு நடக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணணும், திரும்ப திரும்ப அந்த விஷயத்த சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதை வந்து அதிகமா நம்ம செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நம்மளுடைய இந்த வகுப்பு கூட. அதனாலதான் உங்களை வந்து நீங்க வந்து அசால்ட்டா இருக்காதீங்க. இந்த கிளாஸ்ல வந்து நிறைய டைம் வந்து நீங்க அட்டன் பண்ணாம இருக்காதீங்க. ரெகுலரா இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. நீங்க எல்லாம் பாசிட்டிவா மாறணும், உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா இதனோட நீங்க பயணித்துட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்றோம் அப்படின்னா, நெகட்டிவா வாழ்றதுக்கு. இன்ன வரைக்கும் உங்களோட வயசு கடந்து போயிட்டே தான் இருக்கு. உங்க வாழ்க்கை வந்து வாய்ஸ் கட் ஆகுதுங்க. சார் வாய்ஸ் கட் ஆயிடுச்சுங்க. வாய்ஸ் கிளியர் ஆயிடுச்சா? இப்ப வருதுங்க சார். திரும்ப வரலைங்க சார். இப்ப வருதானது மட்டும் கேட்டுச்சுங்க சார். இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகே, இப்போ கிளியர் ஆயிடுச்சு. ஓகே ஓகே. இந்த மாதிரி வந்து நம்ம வாழ்க்கை வந்து சிறந்ததாக அமையணும் அப்படின்னா ரிப்பீட்டட் இதை செஞ்சுட்டே இருக்கணும். அதுக்குதான் இந்த கிளாஸ். வருஷம் பூரா உங்க வாழ்க்கை பூரா நான் ஃப்ரீயா இந்த கிளாஸ் எடுக்கிறேன்னு ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்களை எல்லாத்தையுமே அந்த இடத்துக்கு கொண்டு வரணும்னு நான் நினைக்கிறேன். உங்க வாழ்க்கை வந்து அந்த அளவுக்கு மாறணும்னு நான் ஃபீல் ஆகுறேன். ஸோ அதனாலதான் இந்த கிளாஸை திரும்ப 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 உங்களுக்கு கொடுத்துட்டே இருக்கிறோம். கண்டினியூவா நீங்க இந்த காலையில கிளாஸை வந்து அட்டன் பண்ணுங்கன்னு ஏன் சொல்றோம் அப்படின்னா, எஸ் கண்டிப்பாமா. பர்வீன் நூர், நீங்க எந்த பேட்ச்மா? இல்ல நீங்க புதுசா இருந்தா உங்களோட மொபைல் நம்பர் மட்டும் பதிவு பண்ணிருங்க. இல்லைன்னா உங்க பேட்ச் நம்பர் கொடுங்க. உங்க ஃபேஸ் ஞாபகம் இல்லையா, இல்ல உங்க பேரு ஞாபகம் இல்லையான்னு தெரியல. 23வது பேட்ச் பர்வீன். ஓகே, என்ன பேரா இருந்தது உங்களுக்கு? பர்வீன் தான் இருந்ததா, வேற ஏதாவது இருந்தாமா? ஓகே, ஸோ கரெக்ட், சுல்தானா பர்வீன். அது திடீர்னு நீங்க பேர் அந்த பக்கம் மாறுறதுனால எனக்கு ஞாபகம் வருது. ஓகே, உங்க ஞாபகம் இருக்கு எனக்கு, சுல்தானா பர்வீன். ஏன்னா கிளாஸ்ல என்ன பேர் சொன்னாங்களா தெரிஞ்சதுமா, சபானாவோட ஃப்ரெண்டு நீங்க. நம்ம பிரவீனா கூட உங்க நண்பர் தான், அவங்க சபானாவோட ஃப்ரெண்டு தான். அத ஓகே. ரெண்டு பேரும் பர்வீனா பர்வீன் ரெண்டு பேருமே சபானாவோட ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பழக்கம் இருக்கான்னு தெரியல.
பட் நீங்க 2 பேருக்குமே மிடில்ல ஒரு ஆள் இருக்காங்க. அந்த ஆள் வந்து உங்க 2 பேத்துக்குமே நண்பர். எஸ். ஓகே, நைஸ். அப்ப அந்த மாதிரி வந்து நம்மளோட லைஃப்ல பாசிட்டிவான விஷயம் வரும்போது கொஞ்சம் வலிகள், கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் சங்கடங்கள் எல்லாமே இருக்கும். அதையெல்லாம் கடந்து நம்ம வந்து அந்த வெற்றியை அடையணும். அதுக்கு சில எஃபெக்ட் போடணும். இப்போ நீங்க எல்லாம் வந்து தொடர்ந்து பயணிச்சு இந்த கிளாஸ்ல வந்து பெரிய வெற்றியை அடையணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள்ல தான் இத்தனை நாளாக இன்னும் பல நாட்கள், பல வருடங்கள் உங்களுக்கு தொடர்ந்து இதை இலவசமா ஃப்ரீயா உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அந்த அடிப்படை தான் இதோட ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வு. இதை வந்து முழுசா நீங்க வந்து கொண்டு வரணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும். இந்த நம்மளோட பேசிக் கிளாஸ் யாரெல்லாம் ஜாயின் பண்ணாம இருக்கிறீங்களோ அவங்க வந்து நம்மளோட பேசிக் கிளாஸை வந்து கத்துக்கணும். ஸோ இதை கத்துக்கும் போது தான் உங்களோட வாழ்க்கை வந்து நிறைய, ஏன் இன்ன வரைக்கும் யாரு வந்து இதை வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல சொல்லி கொடுக்கல. அந்த மெத்தடை தான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அதே டைம்ல வந்து அட்வான்ஸ் கிளாஸ் வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள் பல லட்சங்கள் வாங்கக்கூடிய, ஏன்னா நான் பே பண்ணதும் அதே மாதிரி அமௌண்ட் தான். ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பணத்தை கட்டி தான் நீங்க இதை படிக்க முடியும். அதைத்தான் நாங்க இவ்வளவு செலவு கம்மியா, ஏன்னா இப்போ சம்டைம்ஸ் நம்ம லாஸ்ட் டைம் பண்ணும்போதே கொஞ்சம் ஷார்ட் இருந்தது. அந்த அளவுக்கு வந்து நம்ம செலவு இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து செய்யறோம். ஸோ அதனால நீங்க எல்லாருமே அந்த அட்வான்ஸ் கிளாஸ்க்கு வரணும். ஏன்னா நான் இப்பதான் ஃப்ரெஷர்ஸ், நான் இப்பதான் வந்து 24வது பேட்ச்ல படிச்சேன், 25வது பேட்ச்ல படிச்சேன். உங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய அட்வான்டேஜான டைம். என்ன காரணம்னா குயிக்கா நீங்க வந்து அட்வான்ஸ் கத்துக்கிட்டீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் நிவேகமா ஒரு விஷயத்தை நீங்க செய்ய முடியும். உங்களோட ரிசல்ட் வந்து 1000 மடங்கு அதிகமாக இருக்கும். உங்களோட பயிற்சி வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க பயிற்சி பண்றதே வந்து ரொம்ப டெக்னிக்கல் வந்து அந்த அளவுக்கு ஷார்ட்டா நான் சொல்லி தருவோம். அதனால வந்து நீங்க இப்போ உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்றீங்க அப்படின்னா அது வந்து அந்த 10 நிமிஷத்திலேயே 1 மணி நேரம் கவர் ஆயிடும். நீங்க 100 தடவை ஒரு விஷயத்த செய்யறதோ, ஒரு 50 தடவை பயிற்சி செஞ்சு ஒரு விஷயத்த பாசிட்டிவான விஷயத்த திரும்ப திரும்ப செஞ்சு நீங்க கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. பாசிட்டிவான விஷயத்த நிறைய தடவை சிந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்காது. நிறைய தடவை உட்கார்ந்து நீங்க டேப்பிங் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அதை எல்லாமே ஒரே தடவையில பண்றதுக்கான ஒரு அற்புதமான டெக்னிக் எல்லாம் நம்ம வந்து அதுல கத்துக் கொடுத்துருவோம். அந்த மாதிரி கத்துக்கும் போது நீங்க ரொம்ப ஸ்பீடா இருப்பீங்க. நீங்க நினைக்கிறது நீங்க நினைக்காமயே வேகமா இந்த பூமியில நடக்கக்கூடியதாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு அற்புதமான டெக்னிக் எல்லாம் தான் நான் உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறோம். அதே மாதிரி உங்களோட கர்மாஸ், உங்களோட மூதாதையரோட பிரச்சனைகள், உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அந்த பிளாக்ஸ், உங்க வாழ்க்கையில முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய அந்த விஷயம், இது எல்லாமே இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லாக நீங்க வெளியே வர முடியும். அதுக்கு உண்டான, ஏன்னா நீங்க ஹைலி பவராக இருந்தா மட்டும்தான் உங்களால அடுத்தவங்களை ஹீலிங் பண்ணும்போது நீங்க ஹைலி எல்லாம் எக்ஸ்ட்ரீம் லெவல் எனர்ஜியில இருந்தா மட்டும்தான் உங்களை அது பாதிக்காது. ஸோ இது எல்லாமே கத்துக்கக்கூடிய ஒரு அற்புதமான வகுப்பு அது. அது வந்து நம்ம இந்த சனி ஞாயிறு 2 நாள் நடத்த போறோம் லைவா. 2 நாள்ல வந்து பெரிய ஒரு மிராக்கிளை வந்து கத்துக்க போறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட பயிற்சி வேற மாதிரி இருக்கும். அந்த 3வது நாள் வந்து நீங்க அந்த எனர்ஜியை வேற மாதிரி ஃபீல் ஆவீங்க. ஸோ நீங்க அதே மாதிரி உங்க வீட்டுக்கு போயிட்டாலும் நீங்க அதை ப்ராக்டிஸ் பண்ணும்போது வேற லெவல்ல இருக்கும். உங்களுக்கே தெரியும். இப்ப நான்லாம் வந்து ப்ராக்டிஸ் பண்றேன், ஈஸியா இருக்கு. நம்ம வேதநாயக் சார் வந்து ப்ராக்டிஸ் பண்றாரு, ஈஸியா இருக்கு அப்படின்னா அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுதான். நாங்க வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு தடவை பண்ணாலே போதுமானது, அது சக்சஸா மாறிடும். என்ன காரணம் அப்படின்னா நாங்க அந்த மாதிரி டெக்னிக்கை கத்து வச்சிருக்கிறோம். ஸோ அதனால நம்ம பண்ணும் பொழுது அந்த ஒரு முறை பண்ணும் போதே அப்படி சக்சஸ் ஆக மாறும். அந்த ஒரு முறையே பல முறைக்கு சமம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபார்ம் டெக்னிக் வந்து நம்ம கற்றுக் கொடுத்துருவோம். அந்த ஷார்ட் ஃபார்ம்ல நீங்க செய்யும் பொழுது ஒரு அஃபர்மேஷனை பல முறை நீங்க எத்தனை தடவை திரும்ப 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 செஞ்சு அந்த பலனை அடையணும்னு நினைக்கிறீங்களோ அதை ஒரே டைம்ல நீங்க செஞ்சு முடிச்சிருப்பீங்க. அதுதான் அதோட மெயினான சீக்ரெட். அதே மாதிரி உங்களை எனர்ஜியா மாத்துறது, ஹை லெவல் எனர்ஜியா நீங்க எப்பவுமே வச்சுக்கிறது, உங்களோட தேர்ட் ஐ எப்பவுமே ஓப்பனா இருக்கிறது. இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படின்னா இந்த அடிப்படையை நீங்க கத்துக்கிறதுனாலதான் நடக்கும். ஸோ நீங்க உங்களோட வாழ்க்கைய மேலும் மேலும் உயர்த்தி கொள்ள, உங்க வாழ்க்கையில நிறைய நன்மைகள் நடக்க. இப்போ உங்களுக்கு வயசாயிருச்சு, இனியெல்லாம் என்ன ஷேர் பண்றது? இவ்வளவு நாள் வாழ்ந்துட்டீங்க. உங்க அப்பா அம்மா வந்து உங்களை கடந்து போயிருக்கிறாங்க, உங்களோட மூதாதையர்கள்.
யாரெல்லாம் இறந்து போயிருக்கிறாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை பத்தி சங்கடப்படுறாங்களோ, யாரெல்லாம் வந்து உங்களை பத்தி ஃபீல் ஆகுறாங்களோ, யாரெல்லாம் வந்து இன்னும் மரணித்தும் உறங்காமல் இருக்கிறாங்களோ, அவங்களையெல்லாம் சரிப்படுத்தக்கூடிய, உங்க வாழ்க்கையவே வந்து ஒரு புதுமையான கோணத்துக்குள்ளார கொண்டு போகக்கூடிய ஒரு அற்புதத்தை வந்து நீங்க கத்துக்க போறீங்க. அதுதான் அந்த அட்வான்ஸ் கிளாஸ். அட்வான்ஸ் கிளாஸ் அது வேற மாதிரி. ஸோ அதை வந்து கத்துக்கிறதுக்கு நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் பண்ண போறோம். இன்னைக்கு யார் பிரியப்படுறீங்களோ உடனடியா அதை வந்து பதிவு செய்யுங்க. பணம் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது நம்ம கிளாஸை பொறுத்த வரையிலும். பண பிரச்சனை நினைச்சீங்கன்னா தான் பிரச்சனை. நான் கெட்டிட்டேன். நேற்று கூட ஒரு பொண்ணு இதுல ஜாயின் பண்ணாங்க. ஏதோ யூடியூப்ல பார்த்தாங்களாமா. பார்த்துட்டு நம்மளுடைய 26வது பேட்ச்ல வந்து ஜாயின் பண்ணாங்க. அவங்க ஜாயின் பண்ணும்போது என்கிட்ட காசே இல்லை சார், எப்படி சார் பே பண்றது, எப்படி சார் இந்த கிளாஸ் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னு எல்லாம் கேட்டிருந்தாங்க. நான் எல்லா விளக்கமும் கொடுத்து எல்லாம் பேசிட்டேன். 8 மணிக்கு அவங்க ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆனா அவங்க எப்படி ஜாயின் பண்ணாங்கன்னு தெரியல சார், இது எப்படி நடந்ததுன்னு எனக்கு தெரியல. பயங்கர பூரிப்போட பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட அந்த கிளாஸை வந்து அட்டன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லா மிராக்களும் நடந்துகிட்டே இருக்குது, நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நீங்க எல்லாரும் அனுபவிக்கணும். உங்க வாழ்க்கை மாறணும், நீங்களும் உச்சத்துக்கு வரணும். உங்களோட அந்த உச்சகட்ட அந்த எனர்ஜியை நீங்க ஃபீல் பண்ணணும். ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். உங்களோட பிளெஸிங்ஸ், உங்களோட ஆதரவு, உங்களுடைய மனதார இருக்கக்கூடிய அந்த சந்தோஷமான நம்மளை பிளஸ் பண்றதுதான் இந்த அளவுக்கு என்னை வந்து வளர்த்தி இருக்கு. நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறேன். அதனால சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சப்போர்ட்டை 1000 மடங்கு நீங்க எனக்கு கொடுத்துட்டே இருக்கணும். ஸோ நான் கேட்கறது உங்கள்கிட்ட அதுதான். ஸோ உங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ நான் மேக்சிமம் நான் செய்யறேன். அதே மாதிரி உங்களோட சப்போர்ட்டை எனக்கு 1000 மடங்கு கொடுங்க. புரியுதா? நீங்க ஒரு தடவை 2 தடவை கொடுத்தா பத்தாது. ஏன்னா பாசிட்டிவ் நிறைய டைம் கொடுக்கணும். அதனால நீங்க வந்து எல்லை இல்லாம உங்களோட சப்போர்ட்டை எனக்கு கொடுக்கணும். ஓகே, தேங்க்யூ ஆல். நம்ம கிளாஸ் வளர்றதுக்கும் மேன்மைப்படுறதுக்கும் உங்களோட சப்போர்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ உங்களோட ஆசீர்வாதம் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னை விட அதிக வயசு இருக்கக்கூடிய, அனுபவம் இருக்கக்கூடிய, இந்த வாழ்க்கையில வந்து நிறைய அனுபவங்களை கற்றுக்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க. நிறைய பயணங்கள் மேற்கொண்டவங்க இங்க இருக்கிறீங்க. என்னோட பார்வையில நான் பார்த்த வாழ்க்கையை விட பெரிய பெரிய நிகழ்வுகளை பார்த்தவங்க இங்க இருக்கிறீங்க. அதனால உங்களோட பிளெஸிங்ஸ் எனக்கு கண்டிப்பா தேவை. ஸோ என்னோட வயசு, என்னோட அனுபவம் அதெல்லாம் வந்து கம்மி தான். உங்களோட அனுபவமும் வயதும் மிக பெருசு. ஸோ அதோட இதை வந்து சப்போர்ட் ரொம்ப முக்கியம். ஸோ அந்த சப்போர்ட்டை வந்து 1000 மடங்கு நீங்க கொடுக்கக்கூடியவர்களாக இருங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல். ஹாவ் அ நைஸ் டே. லவ் யூ ஆல். வாழ்க வளங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ. ஓகே.